நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. ஏன் இந்த புத்தகத்தையும் அந்த படத்தையும் கனெக்ட் பண்ணீங்க? ஆஹ் இந்த கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் ஏன் அந்த புத்தகம்? ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இலக்கியம் தொடர்பாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக அதுக்குள்ள அனுகுணமாக நிறையா எழுத்தாளர்கள் இருக்காங்க. இது எப்படின்னா ஒரு எனக்கு பர்சனலாக அந்த ஆஹ் அந்த சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல தொடர்பாக நான் இந்த புக்கு பெருசாக படிச்சதில்லை. நான் ஏன் அது சொன்னன்றது கடைசியாக சொல்கிறேன், மொத்தமாக சொல்லிட்டு சொல்கிறேன். அதில் வந்து வர இப்போ கந்தன் அப்படின்னா கந்தன் வந்து ஏன் அந்த அவனோட முடிவு என்னவா இருக்கு, அவன் கடைசியில் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான்ல. இப்போ மீனாவை வந்து எப்படியாச்சும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கொடுத்துடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவெடுக்கிற மனநிலையில ஒரு ஆள் இருப்பான்ல, அந்த ஆள் உடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நான் புக்கு சூஸ் பண்ணது. ஆனால் இது நான் படிக்கும்போது தான் இந்த ஐடியாவுக்கு வந்தது. ஆனால் அது தொடர்பாக நான் புக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அது தொடர்பாக புக்கு என்னவா இருக்குன்ற மாதிரி படிக்கும்போது இதில் நான் லிங்க் எல்லாம் அமைச்சேன்ல, புக்கோட கண்டினியூவாக லிங்க் எல்லாம் அமைச்சேன். அதில் வந்து படித்ததுக்கப்புறம் நான் புக்கு சூஸ் பண்ணேன். அந்த ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, இருத்திலியல் சிக்கல்ன்ற மாதிரி. நம்ம ஏன் அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இதுலேயும் அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. அது ரொம்ப டீப்பாக சொல்லாமல் அது ஒரு சரி தப்புக்குள்ளே கொண்டு போகாமல் இவங்கெல்லாம் இப்படி இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த இடத்துலையும் இவங்க பண்ணுறது தப்பு இவங்க பண்ணுறது சரினால அதில் ஒரு வார்த்தை கூட இருக்காது, அந்த புக்கில் எதுவுமே இருக்காது. இப்படியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம முன்னாடி ஒரு பார்வையாக மட்டும் வச்சு நம்ம அதுலேருந்து ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த புக் இருக்கிறதுனால வந்து ஓகே இதுதான் அப்படின்ற இடத்துக்கு வந்து படிச்சதுக்கப்புறம் நம்ம படிச்சுட்டு இதுதான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணோம். அது இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னா, செப்டம்பரில் வந்து அவரோட பிறந்தநாள் வருது, ஜி நாகராஜனோட செப்டம்பர் 1. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த அதுக்கு முன்னாடி நம்ம இது தொடர்பாக இது பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பேசுறத நம்ம இது பண்ணும்போது இதாக இருக்கும்ன்றதுனால வந்து அது சூஸ் பண்ணது, அதுதான் புக்கு சூஸ் பண்ணது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவரோட கதையை பார்க்கும்போது வந்து அவர் நாளை மற்றும் ஒரு நாளே, அப்புறம் புறத்தி முடுக்கு 2 நாவல், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டோட்டல் கலெக்ஷனில் இருக்கிற அந்த சிறுகதைகள் தான், அதுதான் அவரோட ஒர்க். அவர் எடுத்துக்கிட்டு அவரோட ஒர்க் அதுதான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து அவரோட அந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் வாங்கினீங்களே அந்த புக்கு ஃபுல்லாக இதான் கொடுத்துடலான்ட்டு. அப்புறம் அண்ணா தான் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க இப்போ தான் படிக்க வந்திருக்காங்கன்றப்போ ஒரு ஃபுல் மொத்த ஆக்கத்தையும் கொடுத்தா வந்து அது சரி வராதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாவல் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா நிறைய கொடுக்க வேணாம், அந்த ஒரு நாவல் மட்டும் போதும் அப்படின்ற இடத்துல மட்டும் அது ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த நாவலை சூஸ் பண்ணதுக்கான காரணம் தான். அந்த படத்தை ஏன் கனெக்ட் பண்ணுறது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நாவல் ஒப்பீனியன் சொல்லுங்கள், ஏன் எப்போ அது கனெக்ட் ஆகுது அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த நாவலை பொறுத்தவரை அப்படின்னா, இப்போ அந்த வாழ்க்கையை வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அவங்களோட லைஃப் இருக்குல்ல, கந்தன் அவங்களோட சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலி, மீனான்ற அவங்களோட லைஃப் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அந்த லைஃப் அணுகுறோம்னு ஒரு இடம் இருக்குது. நம்மள எத்தனை பேர் கண்ணுக்கு அவங்கள ஒரு அவங்களோட வாழ்க்கை நம்ம நேரடியாகவோ இல்லை வந்து அது தொடர்பான அனுபவம் இருக்கும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து இப்படியாலாம் இருப்பாங்களா அப்படின்ற கேள்விக்குள்ளேயே நம்ம அவங்கள வச்சுருப்போம். ஸோ அந்த லைஃப்பில் அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் அப்படின்ற ஒரு இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து நான் அந்த லைஃப்பில் ஒரு லிபர்ட்டி இருக்கிறதா பார்க்குறேன். அவங்களோட லைஃப்பில் அவங்க ஒரு எந்த ஒரு மார்க்குள்ளேயும் அடைக்காமல், எந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயும் அடைக்காமல், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க அந்த இப்போ வந்து மீனா வந்து அவங்க அந்த ப்ராஸ்டியூட் தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம், இல்லை வந்து அது வேறு வழி இல்லை நமக்கு கிடைச்சது இவ்வளோதான் கூட அவங்க அந்த வேலையை செய்யலாம். ஆனால் அது தொடர்பாக ஆனாலும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை இப்படி தான் வாழ்ந்தாங்கன்ற ஒரு இடத்துல அவங்க அவங்க கந்தனோட அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அந்த லைஃப் அவங்க ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ அந்த எனக்கு இது கிடையாதுன்ற ஒரு போதாமைக்குள்ள அவங்க இல்லை, எனக்கு அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் கந்தன் வெளிப்படுத்தின அளவுக்கு அவங்க அதை வெளிப்படுத்தல, ரொம்ப லிமிட்டடாக அதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ரொம்ப இதாக இருக்கு. அதனால வந்து அந்த லிபர்ட்டியை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற விதம், அதனால வந்து இப்போ அந்த லிபர்ட்டிக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ப்ரிவிலேஜில் இருக்கீங்க, நீங்கள் அந்த லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு இருக்குது. உங்கள் பார்வைக்கு அவன் என்னவோ படுறான்னு இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு லிமிடேஷன் இருக்கும், நம்ம இப்படி தான் லைஃப்பை வாழணும், இப்போ நம்மளுடைய குடும்பத்துடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான், ஒரு நம்மளோட லெவலில் அதிகமாக நம்ம அதுக்கான ப்ரிவிலேஜை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம்ல. அவனுக்கு எந்த ப்ரிவிலேஜும் அங்கே இல்லை, அவன் அந்த லைஃப்பை வாழ்ந்தால் போதும், அவனோட டே டு லைஃப் அவன் சொல்கிற மாதிரி இந்த காசு கொடுக்கணும், அவனுக்கு ஒரு நாளைக்கு வந்து அமௌண்ட்
கொடுக்கணும் மாதிரி அந்த காஸ்ட்யூம் கொடுக்குறதுக்காக காசு கேட்பாங்க, காசு கொடுக்கணும் இன்னைக்கு அவன் தொழில் போறாங்கன்னா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான அந்த அந்த காசு அவனுக்கு வேணும். அவன் சம்பாதிக்கிறதுக்கு போக அடுத்த நாளுக்காக அவன் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு இடத்துல அவன் இருக்கான். அவன் அந்த பீரியட் ஆஃப் லைஃப் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஒரு நாளில் வந்து அந்த லைஃப்பை சரியாக நடத்தணும். அவனுக்கு அந்த லைஃப் மீதான குறைகளாக எதுவும் இதில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அவனுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ல தோணும், அவன் எப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து வளர்ந்துட்டாங்க, ஆனால் நான் இன்னும் இதே இடத்துல இருக்கேன், நான் இன்னும் அடுத்த இடத்துக்கு போவேலைன்ற ஒரு இருக்குல்ல. அவனுக்கு மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு கந்தனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி உணர்வு இருக்கும்னு எனக்கு தோணுது. மீனாவுக்கோ அங்கே இருக்கிற யாருக்குமே அந்த கேள்விகள் இல்லை. அதனால அவன் அந்த லைஃப்பை வந்து இதுதான் லைஃப், அதை தாண்டி அவன் அந்த வேற ஒரு கட்டத்தை நகரத்துக்கான பாசிபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கல்ல. அப்போது நம்ம அதுலேருந்து மேலே வந்தவங்களுக்கான ப்ரிவிலேஜை நம்ம உருவாக்கிக்கிறோம்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரிவிலேஜ், நான் இவங்களோட தான் பழகணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இந்த இந்த இப்போ ஒரு மேரேஜ் நடக்குதுன்னு வைக்கலாம், நமக்கான ஒரு ஸ்டேட்டஸ், நமக்கான ஒரு இடம் இருக்குது. இப்படி தான் நான் அந்த ப்ரிவிலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கும் உங்களோட அடுத்தடுத்த கட்டத்தில். இப்போ அது எதுவுமே இல்லாமல் அந்த அந்த ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்குல்ல, அதை யோசிக்கிறதுக்கான ஒரு 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 மனப்பான்மை வந்து நீங்களாக உருவாக்கிக்கணும். நீங்கள் அந்த பெரிய ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கா. அப்போ வந்து இப்போ இவன் கண்ணன் இருக்கான், கண்ணனுக்கு வந்து அப்படி அவன் அந்த லைஃப்பை வாழணுன்ற போது அவன் அதுக்கான ஃப்ரீடம் உருவாக்கிக்குவான். ஆனால் மற்றவங்ககிட்ட இருக்கா இல்லையான்றலாம் இல்லை, இதில் வந்து அவன்கிட்ட அது இருக்குது. அவன் அந்த 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 லைஃப்குள்ள அந்த ஃப்ரீடம் இருக்குது. அது சரியோ தப்போ அவன் அந்த லைஃப்பை வாழ்ந்தாங்கன்ற ஒரு இடத்துல இருக்கான். அதனால வந்து அந்த அந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேறு எதுவும் சொல்கிறேன்னா சொல்லுங்கள், உங்களோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது. இது ஃபஸ்ட்டு வந்து நான் பெருசாக நாவலை விரும்பாத ஒரு ஆள், சிறுகதை மட்டுமே படிக்கிறாரு. ஆனால் இந்த நாவல் எனக்கு அப்படி பண்ணல. சில இது வந்து புத்தகம் எடுத்தால் அதை திரும்பி வைக்க தான் தோணும், இது வச்சாலே எடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. நமக்கு அது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குமோ எதிர்த்து வீட்டில் நடக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பெங்களூருக்கு அடிக்கடி பயணம் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுனா, பெங்களூர் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது நீங்கள் கவனிக்கலாம், போயிட்டு இருக்கும்போது நிறைய ஓட்டு வீடு ஷீட்டு வீடுன்னு தான் இருக்கும். நீங்கள் பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா ஃபுல்லாக டாப் பாட்டு பில்டிங்ஸ் தான் பெருசு பெருசாக, அந்த ஷீட் வீடு கண்ணுக்கே தெரியாது. ட்ரெயினில் போகும்போது மட்டும்தான் தெரியும். இந்த ஷீட் வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்றத எனக்கு கந்தன் தெரிய வச்சது. யோசனையோடு இருந்த இடத்துல தான் கந்தன் எனக்கு தெரிய வச்சோம், இந்த ஷீட்டு வீடுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எழுத்தாளர் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையுமே விவரிச்சுப்பார், எந்த இடத்துலையும் போர்டு அடிக்காமல். சில உதாரணங்களும் சொல்லணும், ஒரு காய்கறியிலேருந்து ஆரம்பித்து ஒரு கேரக்டரோட இன்ட்ரெஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பற்றி சொல்லி அதில் திரும்பி கந்தனை கொண்டு வந்து இன்டர்லிங்க் பண்ணுவார். இன்டர்லிங்க் பண்ணி அப்படியே நம்ம கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் அவர். சில இடத்துல அந்த டாக்டர் விவாதம், ஒரு மர்டர் நடந்துடும், பேப்பர் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அந்த டாக்டர் இது கோட் சீன்லாம் இருக்கும். அந்த சீன் கொஞ்சம் போர்டு அடிக்கும் போது அதை ஸ்டாப் பண்ணிடுவார். ரயில்வே கேட்லேருந்து அந்த இது திறந்து வெளியே போக அந்த கதையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு வந்துடுவாங்க. அது நம்மளை போர்டு அடிக்கவே விடலை, ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. திரும்பி அந்த புத்தகத்தை வைக்கவே தோணலை, அப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. கதையில் சில விஷயங்கள் என்னை ரொம்ப இது பண்ணது எதுனா, ஆண்டனின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து என்னை ரொம்ப இதாகிடுச்சு கிட்ட. ஏன் அப்படின்னா, அவர் பேசுகிற விதம், ஆண்டனின் பேரை வச்சு எழுதினாலும் அவருக்கு மொத்தமாக பைபிளையும் இதையும் காரணம் சூதுனா என்ன, சூது இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு விவரித்த விதம்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவரை மானங்கிட்ட காசுன்னு ஒரு இடத்துல சொல்லுவார், அவரோட வாழ்க்கையிலன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்குது. நான் காசை வந்து மதிக்காத இடம் என்னன்னா, 2 பேர் நிஜமாக நடந்த இன்சிடென்ட். 2 பேர் சண்டை போடும்போது அவங்க வந்து ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பார்த்து கேட்டுதான், பணக்காரன்ற திமுறில் நீ ஆடிட்டு இருக்கியா, பணம்ன்ற ஒரு தேவையா மாதிரி, இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போயிடும் அப்படின்னு. அந்த இடத்துல காசை தூக்கி இருக்கு பெருசாக நான் அதை மதிக்கல. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓ அப்போ பணம்ன்றது நம்ம தான் மதிப்பு வைக்கிறோம் போல இருக்கு, பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஆந்தனி அதான் இது பண்ணிப்பார், மானங்கிட்ட காசு அப்படின்ட்டு. அது ரொம்ப கவர்ந்துச்சு. அதே மாதிரி எனக்கு டைட்டிலே ரொம்ப யோசிச்சு, ஏன் மற்றொரு நாளையாக இருக்கணும், ஏன் அந்த நாள் அது சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கு டைட்டிலே அப்படின்ட்டு. அப்போ தான் முத்துசாமி இதுக்கு கேட்பாரு, உங்களுக்கு ஒரு நாளைக்கான நோக்கமே இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி வரும், நோக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அவர் சொல்கிறதா, நான் பிறக்கும் போது அந்த நோக்கத்தோடு கேட்டு பிறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். படாமல் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் அது விவரித்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பெருசாக கதை எனக்கு பெருசாக இதாகல, பட் இவ்வளோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு
நான் கொஞ்சம் முன்னாடியே படிச்சிருக்கலாம், இதை நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே படிச்சிருக்கலாம், நான் முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் படிச்சிருக்க வேண்டிய புக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் படித்த புக்கில் தான் இதை தாண்டின சில சிந்தனைகள்லாம், இது தாண்டின சிந்தனை ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டதுனால எனக்கு இது வந்து ரொம்ப நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இந்த இந்த நாவல் பற்றி இந்த சிதறங்க வேட்டை படத்தில் வர சில டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அது இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் எடுத்து இன்ஸ்பயர் இல்லை, இது வந்து அப்படியே இது அவர் பெரிய ஜி நாகராஜன் வந்து அட்மைர் பண்ணுற ஆள் வந்து ஹெச்வன் அந்த இதில் கூடமே இது அடுத்த படம் வந்துச்சு தீரன் படத்துலையுமே படம் வந்து அந்த நெட்டி இருக்கான், நெட்டி ஏமாத்தணும், அவன்கிட்ட கேட்பாங்க வந்து நீ ஏன் ஏமாத்தினான்னு பொண்ணு கேட்கும், அவன் கதை சொல்லுவோம். அது ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அனிமேஷன்ல வந்து ஒருத்தவனை ஏமாத்தினான்னா அவனை ஏமாத்தல, உனக்கு ஒன்று சொல்லி தந்திருக்கான், அவன் உனக்கு குரு அப்படின்னு அன்போடு இதில் சொல்லுவார் கந்தனுக்கு. அதாவது சோலைப்பிள்ளை வந்து கந்தனோட வீட்டை ஏமாற்றி வாங்கினப்போ அந்தோனிக்கிட்ட போய் நிற்கிறப்போ இது சொல்லுவார், அவனை ஏமாத்தினான்னா அவனை அதே மாதிரி நீ இன்னொருத்தனை ஏமாற்ற முடியுன்ற ஒரு இதை தான் அவனுக்கு காட்டுறான். அப்போ ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு குரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ இந்த விஷயம் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த விஷயத்தையுமே நம்ம ஆல்ரெடி நான் இன்னொரு கேட்டதுனால எனக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி இதில் நான் முக்கியமாக என்னவா பார்க்குறேன்னா, இது அவனோட நாளில் ஒருத்தனோட லைஃப் இப்படி இருக்குது, அவன் கீழே இருக்கான். நம்ம பேரசைட் படத்தையோ இதையும் என்ன சொல்கிறது கம்பேர் பண்ணி சம்மந்தம் இல்லைன்றதை தாண்டி லைக் கோராக சம்மந்தம் இல்லாத ஒரு கான்டெக்ஸ்டாக இருந்தாலும் நம்ம ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி இருக்கிற இடம் நிறைய இருக்குது. ஏன்னா பேரசைட் படத்தில் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதாவது அண்டர் கிரவுண்டில் வாழ்கிற குடும்பம் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது. அங்கே இருக்கிற எல்லா வேலையும் இந்த குடும்பமே தட்டி பறிக்க பார்க்குது. இந்த குடும்பம் அந்த மொத்த குடும்பமும் ஒரே வீட்டில் வேலைக்கு சேருது ஏமாற்றி. இப்போ கண்ணனுக்கு அந்த இப்போது ராஜ் என்ன சொன்னோன்னா, கண்ணனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த கிம்முன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதான் அவன் தான் குடும்ப தலைவர், அந்த ஏழை குடும்பத்தோட தலைவர். கிம்மோட கேரக்டர் வந்து கண்ணனோட ரெசம்பிளன்ஸ் மாதிரி. கண்ணனுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், கண்ணனுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு எத்திக்ஸ் இருக்கும். அவன் வந்து என்ன சொல்கிறது, அவன் தந்திரமானவன் கிடையாது. அந்தோனி தான் வந்து தந்திரமாக இருக்க கற்றுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு அவருக்கு. அவன் தந்திரமானவன் கிடையாது. அவன் எவ்வளோ லைக் என்னது அந்தோனி வந்து அந்த தந்திரத்தை பற்றி சொல்லி கொடுக்குறப்போ இவன் இந்த சொசைட்டியில் லெவலில் அவன் பண்ணுற வேலை, அவன் என்ன தினம் என்ன பண்ணுறான்றதை வச்சு நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணாலும், ஆனால் அவன் ரொம்ப நேர்மையாக இருப்பான் அவன் பண்ணுற வேலைக்கெல்லாம். அந்த முத்துசாமின்ற கேரக்டர், அவன் வந்து எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த புருஷன் இறந்துட்டான், அவன் பொண்ணு இருக்குது, அவன் படத்துக்கு வந்திருக்கான்றப்போ இவன் வந்து அவன் அந்த போகிற வழியில் வந்து இவன் கேள்வி கேட்பான். நான் வந்து இது மாதிரி என்னது உனக்குன்னு எதுவுமே இல்லையா, இந்த நம்ம நாட்டை மாற்றணும் அப்படி ஒரு மாதிரி புரட்சிகரமாக பேசுவான். ஆனால் அவனே வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருப்பான். அவனே ஒரு பொண்ணை ஏமாற்றி ஒன்று பண்ணணும்னு தான் நினைப்பான், குடும்பம் பண்ணணும், உடனே நீ பண்ணுறது குடும்பம் இல்லையான்னு கந்தன் வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்பார். உடனே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, எல்லாருமே குடும்பம் பண்ணிட்டு தானே இருக்கும் அப்படின்னும். அந்த நேரத்தில் தான் வந்து அப்போ உங்களுக்கு எந்த லட்சியமே இல்லையான்றப்ப தான் நீங்கள் சொன்னது, நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கப்போ எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா கந்தன் அந்த அவ்வளோ யதார்த்தமான ஆள். அவன் ஏன் அதெல்லாம் பண்ணுறான்னா அவனுக்கு தெரியல. அது ஏன் அவனுக்கு தெரியலன்றது எங்கே தெரியும்னா, அந்தோனியை மீட் பண்ணிட்டு அவன் அந்த ஷனாய் நகரை நடந்து வரப்போ எனக்கு எல்லாரும் மாறிட்டீங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கேன். அவன் அப்போ தான் வந்து இவங்கள ஒருத்தனா ஆகணுன்ற ஒரு தாட்டே அவனுக்கு வருது, அந்த ஒரு இதுவே. அதே மாதிரி பேரசைட்லேயுமே ஒரு இடம் வரும், அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு, அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டில் வாங்கணும்லாம் இருக்காது, அந்த வீட்டில் இருக்கணும், அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வரணுன்றதை பற்றி தான் யோசிப்பாங்க. கடைசியாக வந்து அவங்க பையனுக்கு வந்து அந்த வீட்டை வாங்கணும், ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பட் அதெல்லாமே ஒரு சிமிலர் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவன் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், அவன் பண்ணுற தொழில் இங்கே எதுவுமே கிடையாது. இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒருத்தவங்களை இப்போது கந்தன் மாதிரியான ஒரு ஆளை வந்து அவனால் நேர்மையாக இருக்க முடியும் என்னானாலும். ஆனால் இப்போது அந்த அந்தோனி கேரக்டர் இருக்கான்ல, அவனுக்கு எல்லாமே இருக்குது, பையன் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிடிச்ச மாதிரியான பொண்டாட்டி, பசங்க டாக்டரு, பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டான். ஆனால் அவன் வந்து என்ன, அவன்கிட்ட நேர்மை இல்லை, அவன் ரொம்ப தந்திரமாக இருக்குன்னு சொல்லி தரான், இன்னொருத்தனை இது பண்ணுறான்.
இப்போ இவனா மாறணும்னா கண்ணனை வந்து அவன் அவனையே இழக்கணும். அப்பதான் அவன் இதுக்குள்ள வளரவே முடியும். இப்போ இந்த மாதிரி இதுல வந்து இவர் நினைச்சிருந்தா அந்தோனியோட ஒரு நாள் வாழ்க்கையை சொல்லியிருக்கலாம். ஆனா ஜி நாகராஜன் ஏன் கண்ணனை சூஸ் பண்ணாருன்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கண்ணன் கிட்ட தான் நேர்மை இருக்கு. நம்ம எங்க வந்து அந்த உண்மை இருக்கு, லைக் அவன் எவ்வளவு மோசமான செயல் செஞ்சிருந்தாலுமே அவன் வந்து லைக் மோசமான செயல்னா லைக் இந்த இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு கற்பீரை நம்ம மோசமானன்னு எப்படி சொசைட்டியல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஒரு சொசைட்டி வந்து அவன் பண்ற வேலையே மோசமான வேலை, கேவலமான வேலைன்னு சொல்லுது இல்லை. அப்போ இப்போ மோசமான கேவலமான வேலை செய்யறவன் வந்து நேர்மையா இருக்கான். அவனுக்கு நேர்மையா இருக்கான். அவன் வந்து போயிட்டு முத்துசாமி கேட்குறப்போ ஆமா எனக்கு லட்சியம் இருந்துச்சு, நான் வந்து இப்படிலாம் வந்து நினச்சேன், என்னை ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க, அதனால தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்லியிருக்கான். அவன் அதெல்லாம் சொல்ல எனக்கு தெரியாதுடா, நீ சொல்றதெல்லாம் யாரா நீ, நானே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன்டா, நீ வந்து இது செய்ய அதை செய்ய இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்றீங்க, எனக்கு தெரியாதுடா. அவனுக்கு அந்த ரிலேஷன் பாயிண்டே வந்து கடைசியாக வருது. அந்த அந்தோனி வந்து என்னடா இவன் 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 கரெக்டாக சொல்லுவான், இவன் தான் எல்லாமே இறங்கி துணிஞ்சு பண்ணுவான்னா அவனே வந்து கடைசியாக இந்த மாதிரி இப்படி பேக் அடிக்கிறான்ற மாதிரி அவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் வந்து நம்ம தான் வந்து இப்படியே இருக்கோம், நம்மளை மீறி எல்லாரும் போயிட்டே இருக்காங்க, அடுத்த நாள் வந்து இந்த சாதாரணமான வீடு கடந்து போவாங்க, லாஸ்ட்டாக எதுவுமே இருக்காது, நம்ம வந்து கடைசியாக அதுலேயே இருக்கணும் அப்படின்றது தான். இப்போது நாகராஜன் வந்து ஏன் கந்தனோட ஒரு நாளை சொல்லணும்னு நினைச்சாருன்ற இதில் தான் நம்ம இந்த நாவலையை அப்ரோச் பண்ணுவோம். நம்ம யாரை வேணா இருக்கலாம், நம்ம அந்தோனியா இருக்கலாம், முத்துசாமியா இருக்கலாம், சம்டைம்ஸ் கந்தனாவும் இருக்கலாம், இல்லை எல்லாம் கலந்த விதமாகவும் நம்ம இருக்கலாம். ஒரு நாள் கந்தனாவும், ஒரு நாள் முத்துசாமியாகவும், ஒரு நாள் அந்தோனியாவுமே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆனால் இந்த மொத்த நாவலும் இது வந்து தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஆத்தர் தான் கதை சொல்கிறாரு. ஆத்தர் வந்து எப்படி கதை சொல்கிறாருன்னா கண்ணனோட பெர்ஸ்பெக்டிவ், கண்ணன்லேருந்து தான் கதை சொல்கிறாரு, அந்தோனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல. கண்ணன் மூலியமாக தான் அந்தோனிக்கு போகிறாரு, கண்ணன் மூலியமாக தான் மீனா, கண்ணன் மூலியமாக தான் கீதா, சோலைச்சாமி, எல்லாமே கண்ணன் வழியாக தான், கண்ணனுக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு சொல்கிறாரே தவிர கண்ணனோட ஒரு நாள் என்னென்னலாம் நடக்குது, அவனுக்கு யார் யாரெல்லாம் தெரியும், அந்த ஒரு நாளில் யார் யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்து எந்தெந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. இந்த நாவலை அப்ரோச் பண்ண நம்ம இதில் இருக்கிற, அதாவது நாகராஜன் சொல்ல அதாவது இந்த வாசகர்களுக்கு அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது அவருக்கு தான் தெரியும். அதை முழுசான்றதை தாண்டி அதிகபட்சம், அதாவது டு த எக்ஸ்ட்ரீம் போய் எடுத்துக்கணும்னா அவர் ஏன் கந்தனோட வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்க்கையை சொல்லணும்னு நினச்சாருன்ற அந்த பாயிண்ட்லேருந்து இந்த நாவல் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இந்த நாவல்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது நிறைய எடுத்துக்கலாம். கந்தன் வந்து ஒரு போரிங் பர்சன். கண்ணனோட நீங்க அந்தோனி பேசுறவங்களே நம்ம பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடும். செமையா பேசுறாங்க. அதான் அது வந்து முன்னாடி ஆரம்பிச்சு கரெக்டா போய் அவன் வீட்டுக்குள்ள முடிகிறப்போ ஷிஃப்ட் ஆகும் அந்த இடம். கந்தன் வந்து அந்தோனி கிட்ட போகணுன்ட்டு இருக்கப்போ அவன் அந்தோனிக்கும் கந்தனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரம்பிச்சுன்னு வரும். நமக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. கந்தன் வந்து போரிங்கா இருப்பான். முத்துசாமி லைக் மீனாவை கூப்பிட்டு வருவான். மீனா வந்து ஒரு விஷயம் சொல்லுவான், என் கூட வர கஸ்டமர்லாம் வந்து காலேஜ் பசங்க வருவாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீனா அந்த ராக்காய் அந்த மோகனா கேரக்டர்ல அவள் பேசுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முத்துசாமி வருவான், முத்துசாமி வந்து ஒரு பேசுவான், அவன் இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன்னா இவங்க எல்லாருமே வேற ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க. மீனாவை விட்டுருங்க, மீனாவையும் ராக்கை இவங்களை விட்டுருங்க. இந்த சோலைச்சாமி முத்து எல்லாம் முத்துசாமியோட முத்துசாமி அந்தோனி அப்புறம் இவங்க 3 தான் முக்கியமாக பிரதானமான கேரக்டர். இவங்க 3 பேருமே தந்திரமான ஆளுங்க. இவங்க தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தெரிவாங்க நமக்கு. மீனா ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியாதுன்னா அவள் அந்த வேலை செய்யறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். ஏன்னா நமக்கு அது எக்ஸைட் பண்ணுது. ஏன்னா அவள் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கா. ஏன் ப்ராஸ்டியூட், அவன் புருஷனே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இது நம்மளை எக்ஸைட் ஆகி நம்ம மீனா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அதான் அங்கிருந்தான். அதான் அதனால நம்ம மீனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. இப்போ நீங்க அவன் கந்தன் பாக்குற எல்லா ஆளுங்களுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. போரிங்கான ஆள் கந்தனா இருக்கும். இப்போ நீங்க அந்தோனி எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம லைக் ஏன்னா அந்தோனி சொல்றது எல்லாமே நம்ம செய்யணும்னு நினைக்கிற செய்ய முடியாத விஷயங்கள். இப்போ என்ன சொல்றது, இப்போ செய்யணும்னு நினைக்கிற செய்ய முடியாத விஷயங்கள். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு
2 நாள் ஜாலியாக அங்கே குடிச்சிட்டோ இல்லை ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் கண்டிப்பாக நினைப்பேன். ஆனால் என்னால் முடியாது. அந்தோனி ஆள் வந்து அவன் செய்வான். எனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும். கண்ணன் வந்து சம்பந்தம் இல்லாத ஆள். நம்ம நம்மளோட கனவுகளுக்கும் கண்ணன் கனவுலே இல்லைன்றான். அவனால் நம்மளால தொடர்புபடுத்திக்க முடியாது. இப்போ அந்த பாயிண்ட்ல தான் இப்போ இப்படி நம்ம பார்த்துட்டோம்னா கண்ணனை வந்து நம்ம விளக்கிடுவோம். கண்ணன் வந்து ஒரு போரிங் பர்சன் நம்ம நினைச்சிட்டோம்னாலே நம்ம கண்ணனை விளக்கிடுவோம். ஆனால் ஆத்தர் வந்து அவனோட வாழ்க்கையை தான் சொல்லணும்னு நினச்சிருக்காரு. ஏன் அந்த இதில் வந்து நம்ம இது பண்ணுறப்ப தான் நமக்கு என்ன சொல்றது, நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ அந்தோனி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டோம்னா நம்ம அந்தோனியோட ஸ்டாப் ஆகிடும். இல்லை மீனா சொல்கிற அந்த ஃபேக்டர் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சோன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும். நம்ம இந்த நாவலை அந்த விதத்தில் அப்ரோச் பண்ணுறப்போ நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நான் இங்கே ஒரு பேசி முடிச்சிட்டேன். இதுலேருந்து நான் ஒன்று தொடங்கியிருக்கேன்ல, இதுலேருந்து உங்களுக்கு வேற ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ஒன்று எனக்கு கிடைக்காததா இருக்கும். அதுதான் இது இந்த நாவலில் வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது மூலயமா நம்ம நிறைய பேச முடியும். நாகராஜன் சொன்ன கதை இந்த கந்தன் கதாபாத்திரத்துலேருந்து ஆரம்பிக்குதுல்ல. இதில் வந்து நான் இது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு கந்தன்கிற ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு வந்து சமூகத்தின் மேல் உள்ள ஒரு பெண் மீது உள்ள ஒரு பார்வையை அவ்வளோ அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் பிரிச்சுட்டு வந்துட்டாரா, பரப்பி விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா அது ஆரம்பிக்கும் போதுலேருந்து அது எனக்கு கடைசியாக அந்த அந்தோனி கேரக்டர்லேருந்து கொஞ்சம் இன்னும் போல கொண்டு ஒரு தடவை ரீகால் பண்ணுறது. பட் இதே நான் 4 டைம் ரீகால் பண்ணி படிச்சு தான் எனக்கு இதை திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா எனக்கு ரொம்ப நிறைய இடத்துல பாதியாக விட்டார்னு எனக்கு தோணவே இல்லை. அவ்வளோ அழகாக இந்த சமூகத்தின் மீது உள்ள ஒரு வழியை அவர் அழகாக சொல்லிட்டாரோன்னு. ஏன் அப்படின்னா அந்த இடத்தில் எல்லா இடத்துலையும் பெண்களை ஒரு மாதிரி தாக்கியிருப்பார் கந்தன் கேரக்டரை வச்சுக்கிட்டு. பார்த்தீங்கன்னா முதல்ல மீனாவை வந்து விலை கொடுத்துவாங்க, 500 ரூபா 1500 ரூபா விலை பேசுறது. அடுத்தது 15 வயசுக்குள்ள மாசமாக இருக்கு. அப்புறம் பேச்சு என்கிற பேர் என்ன, ராக்கையா, சாரி பேர் என்ன, எதிர் வீட்டிலேருந்து ஒருத்தி வருவாள்ல, எதிர் வீட்டில் மோகனா என்கிற ராக்காய். இது எல்லா கேரக்டரையும் பெண்களை ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரா, இல்லை சமூகத்துக்கு வேற ஏதாவது தெரிய வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு வழியோட தான் அந்த புத்தகத்தையே படித்தேன். ஏன் அப்படின்னா அந்த கந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே வந்து நீங்கள் பாதியாக விடலைன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் இன்றைய வாழ்க்கையில் நான் வந்து தமிழை சந்திக்கிறேன்னா நான் சந்தித்த வரைக்கும் தான் இருக்கும் தமிழோட லைஃப். அடுத்தது இங்கே தான் வந்துடுவேன். கடைக்கு வரேன்னா கடையோட லைஃப் தான் இருக்கும். மறுபடியும் வேறு இடத்துல டீ கடைக்கு போகிறேன், அந்த இடம் தான் தோணும். என் வழியாக பார்க்குறாரு. அப்படி தான் கந்தன் வழியாக இந்த கதை நகரும். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்தில் அவருக்கு என்ன தோன்றதோ அப்படியே கதையை கொண்டு போயிருப்பார். அப்போது இந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் எல்லா இடத்துலையும் பெண்கள்ன்ற மாதிரி எனக்கு உள்ள கொண்டாந்து வந்தேன். அதில் மிகப்பெரிய பாதிப்பாகத்தான் தோணுச்சு ஒழிய எனக்கு சமூகத்தின் மேல் நீங்கள் வேற ஏதோ ஒன்று பாருங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஏன் அந்த பெண்களையே எல்லா இடத்துலையும் மையப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சமூகத்துக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இதை நம்ம எல்லாரும் பெருசாக எடுத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவன் செய்கிற இடம் விமர்சனம். அப்போ அதுக்குள்ளே போய் நீ இதுக்கு மேலே நான் என்ன அது மேலே அக்கறைப்பட்டிருக்கேன், தப்பான இடத்துல தப்பாக தானே நடக்குது, கேஷுவல் தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்து இது விபச்சாரம் பண்ணுற இடம் அவ்வளோதான் முடிஞ்சு போய்ட்டுரும். அதாண்டி நம்மளால் யோசிக்க முடியுமா இந்த இடம் தப்பு தான் சரிதான், அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவர் நிறைய விஷயம், அவங்களுடைய குழந்தைகள் இறந்துருவாங்க, அந்த பொண்ணு இறந்துறத சொல்கிறது, அந்த பையன் காணாமல் போயிடுவான், எங்கன்னு தேடுறது, அந்த அம்மா மீனா வந்து அவங்கள கேட்கறது, இந்த கேள்வி எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு பாதிப்பை மட்டும்தான் ஏற்படுத்துச்சோ அப்படிய எதுவுமே வந்து சுவாரஸ்யம் எல்லா இடத்துலையும் எனக்கு எந்த கேரக்டர் மேலேயுமே விடலைன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கந்தனே சுவாரஸ்யமான ஆள் தான். இல்லைன்னா அவன் அடுத்தவங்க சுவாரஸ்யப்படுத்தவே முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு முத்துசாமி நீங்கள் தான் அப்படின்னா உங்களுக்காக நான் வந்து மல்லிகைப்பூ ஒரு லாட்ஜில் போயிட்டு ஒரு 50 ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு கடையில் 25 பைசா கொடுத்து ஒரு மூளை பூவை வாங்கிட்டு ஒரு பக்கம் இதை வாங்கிட்டு போய் யாருக்காக செய்வானா, முத்துசாமிக்காக செய்வான். வா போகலான்னு அவன் குழந்தைக்கு தோளில் போட்டு ஒரு வருவம் பார்த்துருக்கீங்களா. எல்லா இடத்துலையும் ஏன் அந்த பெண்களை வந்து தப்பாகவே ப்ரொமோட் பண்ணியிருக்காரோ அப்படின்னா தப்பாக கிடையாது. நீங்கள் வேற ஒன்று சிந்திக்கணும், தப்பாகவே இந்த இடத்துல இல்லை. இது எதுவுமே தவறுங்கிறது இடமே கிடையாது.
ஏதோ ஒரு பார்வை நம்மளுடைய வக்கரத்தை அங்கே திணிச்சிருக்காரு, சொல்ல விரும்பியிருக்காரோ அப்படின்னு தோணுது. சொன்னாருன்னு சொல்லணும், அவர் அந்த மாதிரி சொல்ல வந்திருக்காரா அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க கதை அப்படியாகவே இருக்கும். நாளை மற்றொரு நாள் இல்லை, நாளே எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது, இன்னைக்கு போலதான் என்னைக்கும். இதை அவன் ஒரு தடவை அந்த பெண்ணை வாங்கும்போது ஒரு இடத்துல அந்த லாட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்லுவான் தெரியுமா, இவளை நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தாலும் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் அது நடக்காமையே போயிடுச்சு. மீனாவை நான் எதற்காக ஒரு காரணம் சொல்லுவோம், ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வைப்போம், அது இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோரியில் லாஜிக்கில் வரும். லாஜிக் கதாபாத்திர பேரே இருக்காது, பெரிய மனுஷன் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு கதை சொல்லுவேன். இருவரும் உல்லாசமாக இருக்கும்போது பையன் வர்றது, ஒரு வயதானவர் வந்தார், வந்துட்டு எனக்கு காலை நல்லா கலவு சொல்லிட்டு அழுதுட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவார் பார்த்தீங்களா. இதையும் லாஜிக்குமே லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த இடம் மிகப்பெரிய வருத்தது. ஏன்னா இவன் ஒரு கதை ஸ்டோரி பண்ணிட்டு போய் அங்கே பணத்தை வாங்கிறதுக்கு போவார். இதை வச்சுக்குவோம், ஒரு லிசன் பண்ணிடுவான், லிசன் பண்ணிட்டு தான் லாஜிக் போவோம். அவன் யாரு நீங்கள் பார்த்துருக்க அப்படின்னு ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். நீ வந்தல்ல அவன் கட்டிக்கலன்னு சொல்லல, வந்து நீ எதுவுமே பண்ணாது, வந்து கட்டிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போயிரு, உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கா சரோஜா அப்படின்னு சொல்லி ஒரு சரோஜா ஒரு கேரக்டர் நேம், படி கேரக்டர் நேம் தெரியல. அப்போது இந்த இடத்துல அவங்க 100 ரூபா சேஞ்சு கொடுத்து 100 ரூபா வாங்கிட்டு இதில் 50 ரூபா என் கையில் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த முத்துசாமியோட கதை நடக்கும். இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒரு சாராய கடையில் சண்டை. இது இப்படியே நகர எனக்கு ஒரு மாதிரி வருத்தம் தான், ஒரு வழியை தான் கொண்டு உண்டு பண்ணிச்சு இந்த புத்தகம். ஏதோ ஒன்று அந்த நாகராஜன் வந்து நமக்கு ஏதோ ஒரு சமூக புரிதலை சொல்லிட்டு இருக்காரு மட்டும்தான் எனக்கு அவருடைய. மற்றபடி அதுக்குள்ளே பெருசாக என்னால் யோசிக்கவே முடியல. நீங்கள் சொல்ல ஆக்டிவாக ஒரு தனிவாக சுதந்திரமாக அப்படிலாம் என்னால் யோசிக்கவே முடியலன்னு சொல்கிறேன். ஒரு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு சமூகத்தின் மேல் எவ்வளோ பெரிய அவப்பேரும் வழிகளும் இருக்குதுங்கிறத வழியோடு சொல்லியிருக்காரு. ஆனால் கதையாக நான் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்க. ஆனால் எதையுமே முடியலன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நினச்சிப்பாங்க, அந்த 15 வயசுக்குள்ள குழந்தை வந்து ஒரு தாத்தா கிழவன், மீதி 19 பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவாங்க, 2 பேர் பற்றி 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வெத்தலை கடைக்காரன் என்ன பண்ணுவார்னா கதை சொல்லுவார். இந்த கிழவன் ஒரு ஸ்டோரி அதுக்குள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் இவன் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்போ எனக்கு தோணுதுன்னு சொல்கிறேன், இதுக்கு காரணம் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாடையிலாக ஸ்ட்ராங்காக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசான கிழவன் சொல்லுவார். இது எல்லாமே எனக்கு வழிகளை மட்டுமே கொண்டு போச்சுன்னு சொல்கிறான். படிக்க ஏதோ ஒரு இடத்துல அழுத்தமாகுது. கடைசியில் அவங்க எதுக்கு கத்தி வச்சிருக்கான், பாதுகாப்புக்கு. அப்படி இல்லாத ஒருத்தன் அவன் நாளடைவில் அவனுடைய ஒரு விஷயம் வந்து அவனை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்து நான் செய்கிறது தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு பயம் எல்லாம் அவர் இடத்துல ஒரு கத்தி வச்சோன்னா அடிப்பான். அந்த கத்தியை பிடிங்கிற உனக்கு என்ன எதிராளி கையில் ஆயுதம் வச்சிருக்கான்ல, நீ வந்து அவனை வந்து நேரடியாக எடுக்கக்கூடாது தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முத்துசாமியோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுவான். சத்தியமூர்த்தியோட ஞாபகம் கேரக்டர் மாதிரி சொல்கிறேன், முத்துசாமியோட ஞாபகம் வருதுன்னு சொல்லுவோம் பாருங்களா. இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி பாதிப்போடையே படித்தேன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் எனக்கு திரும்ப ரீகால் ஆகிட்டே இருந்துச்சு. திரும்ப போகிறேன், திரும்ப படிக்கிறேன். இன்னமும் கடைசி பக்கம்லாம் இன்னும் எனக்கு விளங்காத பகுதியில் இன்னும் 4 டைம் படித்தாதான் என்னால் முழுமையாக பேச முடியுமோ அப்படிங்கிற வழியோடையே ஒன்றும் இருக்குது. எனக்கு இன்னமும் இது ஃபுல்ஃபில் ஆகும். படிச்சுட்டேன், ஆனால் என்னால் இன்னும் பாதி புத்தகத்துக்கு மேலே என்னால் அது இன்னும் புரிஞ்சுக்கல. வேற ஏதோ இருக்குது இதுக்குள்ள, வேற எதையோ ஒன்று நீ தேடுற சொல்லியிருக்காரு, அது என்ன தேடுங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால் இந்த புத்தகம் நான் இப்படி பார்த்தேன். அதில் அந்த டாஸ்மாகில் ஒரு லைன் எழுதியிருக்கு இல்லைங்களா, மசூதியில் இழந்த நேரத்தை இங்கே நம்ம பெறலாம் அப்படின்ட்டு. அது அந்த டாஸ்மாகில் அது அவன் சாணியை கரைச்சி ஊற்றுவாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த லைன் நல்லா டச்சிங்காக இருந்துச்சு. அது சாராய கிடைக்காதே கிடையாது, சாணி கரைச்சி ஊற்றுறவனே அவன் என்னவா இருக்கிறான் அப்படின்ட்டு தான். ஊற்றுறவன் கல்லாப்பட்டியிலேருந்து காசு தேடிட்டு போவான், அதுக்கு அவன் சாராய கடையிலே இருந்துக்கலாம், மசூதியில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லைன் நல்லா இருந்துச்சு. அதில் அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த தெருவில் இறங்கி வருவான் போகிறேன் வந்து நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணணும்னு யோசிப்பான் அவன் கந்தன். ஆனால் அதை விவரித்த விதம் இருக்குல்ல, பள்ளிக்கூடம் பொண்ணுங்க நடுவில் 4 பிச்சைக்காரங்க இருக்கிற மாதிரி சிறு பெண்ங்க, அப்படி வித்தியாசமாக இருந்துச்சு அவர் எழுதின அந்த எழுத்து எல்லாமே. எல்லாரும் ஏதோ ஒரு பாதையை தேடி போயிட்டுருக்காங்க, இவனுக்கு பாதை தெரியல அப்படின்ற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு. கந்தன் வந்து போரிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்றது, அதை தாண்டி வந்து அவன் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறான் ஒரு இடத்துல. அவன் வந்து அந்த லைஃப்பை வாங்கிட்டான். அவன் எப்படியாச்சும் நம்ம இந்த இடத்துலேருந்து முன்னேறலாமா அப்படின்ற யோசனை வரத்துக்கே அவன் எல்லாரும் முன்னேறிட்டாங்க, இப்போ என் கூட யாரும் கிடையாது, நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் அவனுக்கு தெரியுது. இப்போ அந்த நிலைமைக்கு அவன் வந்ததுக்கப்புறம் அவன் அந்த இருத்தலியல் சிக்கல் தான், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸில் வந்து அவனுக்கு வந்து அந்த லைஃப் விட்டு வெளியே போயிடணுன்ற ஒரு இடம் இருக்குது. அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. நான் ஒரு இடத்துல வந்து எனக்கு ஏதோ நோய் வந்துருச்சா, ஏதோ கிட்னியெல்லாம் இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துல அவன் யோசிப்பான்.
இப்போ அது உண்மை பொய்னாலும் அவனுக்கு முக்கியம் கிடையாது, அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு என்னன்னா, என்னை நம்பி மீனா மட்டும் தான் இருக்கு, அவளை எப்படியாவது சேஃப் கார்ட் பண்ணிடணும், அவளோட வாழ்க்கைக்கு இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு இது பண்ணிடணுன்ற இடத்துக்கு தான் வந்தவன்கிட்ட போவான். இப்போ அந்த எண்ணம் இருக்குல்ல, இப்போ அவனை ஏன் அந்த நாளை வெறும் மற்றொரு நாளை அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு லைஃப்பில் நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கை மீதான பெரிய நம்பிக்கை கிடையாது அவனுக்கு வந்து இந்த அடுத்த நாள் எனக்கு இதே மாதிரி தான் ஒரு நாளாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ நான் அந்த அடுத்த நாள் இதே மாதிரியான ஒரு நாளில் அவன் இறந்துட்டா மீனா எப்படி இருப்பான்ற ஒரு பயம் இருக்கு அவனுக்கு. ஸோ அந்த ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் வந்து அவனுக்கு அந்த ஒரு நாள் தான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஒரே நாள் அனுபவிக்க போகிறான்ற ஒரு இடத்துல தான் அவன் அந்த செனாநாயகில் நின்று வந்து பார்ப்பான். இந்த செனாநகரில் இந்த வீடெல்லாம் வந்து வளர்ந்துருச்சு, இப்போது இந்த மனிதர்கள் வந்து என் பார்வைக்கு படவே இல்லை, இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் தெரியவே மாட்டேன்ற ஒரு இருக்கு. இவனுக்கும் தெரியாது அவங்க யாருன்னு. இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க, இந்த படத்தோட ஏன் அதை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதை அவங்க சொன்ன மாதிரி வந்து அப்படி இருக்கிற ஒரு ஆள், அவன் சொன்ன மாதிரி இதுவரை வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்த ஒரு ஆள், இப்போது அவன் வந்து செனாநகரில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு போகிறான்னு வைங்களேன், இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டர்பிரேஷன் தான் வந்து அந்த பேராசைட்டோட நான் சொன்னது. இப்போ அங்கே வந்து ஒரு வகையில் அவனுக்கான ஒரு இடத்த அவன் நகரும்போது இப்போ அவனுடைய அந்த வாழ்க்கையோட தரம் இருக்குல்ல, இப்போ அவன் நினைக்கிற மாதிரி அங்கிருந்து வேற ஒரு குடிசையிலேருந்து வேற ஒரு இடம், இதில் சொன்ன மாதிரி அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ அவன் போனதுக்கப்புறம் அவன் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், அவன் ஆல்ரெடி ஒரு என்னால் மற்றவங்க மாதிரி இருக்க முடியலையேன்ற ஒரு இடத்துல இருக்கிறவன் அந்த அவன் மீது செலுத்தக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, அது வந்து அவனால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு இடம். அதுதான் அந்த கிங் கதாபாத்திரம் சொல்கிற இடம். இப்போ அவனால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அப்போ அந்த விஷயம் ஒருவேளை அவன் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி தந்திரமான ஆளாக இருப்பாங்க, இப்போ அந்த அந்தோனின்ற கேரக்டர் அவனை மாதிரியே தந்திரமாக மாறிட்டா என்ன நடக்கும் ஒரு இடம். ஸோ இதுதான் அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனோட வச்சுக்கலாம். நாளை மற்றொரு நாளையில் அவன் அந்த தப்பு செஞ்சுட்டா என்ன நடக்கும், அவன் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறானோ, அவன் யாரா மாறணும்னு நினைக்கிறானோ, இல்லை அங்கிருந்து ஒரு படி மேலே போகணும்னு நினைக்கிறானோ, அவங்ககிட்ட போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நான் கேட்கணும். அதே மாதிரி வந்து அந்த அந்த ஃபேமிலியோட முன்ன சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, இப்போ கந்தனுக்கு மீனாக்குமான உறவு, அதில் வந்து பெரிய ஒரு சொல்றது, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த புரிதலோட இருக்கும். ஆமாம், புரிதலோட அந்த உடலுறவோட சேர்ந்து இன்னொருத்த பற்றி பேசிட்டு இருக்கோம், அந்த இடம் இருக்கும். அதே மாதிரி அந்த ராக்காயி வரப்போ பார்த்தா வீட்டுக்கு தெரியாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கோவம் இருக்காது, கந்தவனுக்கு வந்து கோவம் இருக்காது. ஏன்னா அவன் தான் அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தான், இப்போ அவன் தான் அதை அனுபவிச்சிருக்கான்றப்போ அவனுக்கு வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு 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 கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஒரு மனைவி யார் கூட பேசணும், யாரோட பழகணும் அப்படின்ற ஒரு சமூக ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்கே அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல் அந்த லைஃப் அவன் அந்த ப்ராஸ்டியூட் லைஃப்குள்ள இருக்கிறாங்கன்றப்போ அவன் அதை அனுமதிக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் வந்து அதை அவனோட நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் கூட அவன் அதை ஒரு குறையாவோ இல்லை வந்து அது ஒரு இதாகவும் அதை கருதவே இல்லை. அவனை பொறுத்தவரை அவனுக்கு அந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். அவன் அது வெறும் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த சந்தோஷம்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து அவன் யாருமே திணிக்கவே மாட்டான். இப்போ அந்த ராக்கை வரும்போது கூட இவனோட நெருக்கமாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவனோட ஃப்ரெண்டுன்றதுனால வேண்டாம், ஆனால் வந்து வேற ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு அலோவே பண்ண மாட்டான், வேணாம் இதுக்கு போகிறேன்னா, இல்லை நீ உன்னோட அவள் போகிறால. இப்போது இந்த பெண்கள் எல்லாம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள நீங்கள் சொல்கிற வழி இருக்கும் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அவங்க அதை செஞ்சுதான் ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு அதில் எந்த குற்றவுணர்வும் கிடையாது, கந்தனுக்கு எந்த குற்றவுணர்வும் கிடையாது, யாருக்கு எந்த குற்றவுணர்வும் கிடையாது. இதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்னு இடம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜ் இடத்துல இருந்து அணுகும்போது இது ரொம்ப தப்பாக இருக்கு அப்படின்னு நீங்கள் அணுகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை என்ன அப்சர்வ் பண்ணுறீங்கன்ற உங்களோட பார்வையை வந்து உடைப்படும். அங்கே தான் வந்து நம்ம அந்த பேராசைட்டர் சொல்கிற மாதிரி அந்த பணக்கார அந்த அவனோட ஸ்மெல் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வந்து எவ்வளோ லெவலுக்கு இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணியிருப்பான். இப்போ அந்த ப்ரிவிலேஜ்லேருந்து நீங்கள் அணுகும்போது நான் எப்படி அதை வேறுபடுத்துகிறேன், அவங்களோட லைஃப் எப்படி நான் வேறுபடுத்துகிறேன்ட்டு. இப்போ இங்கே வந்து அப்படி இல்லை, இவன் வந்து இது அதெல்லாம் அவங்க யோசிக்காத ஒரு ஆள். இப்போ பேராசைட்டில் பார்த்தீங்கன்னா கூட வந்து 2 ஃபேமிலி இருக்கும், கஷ்டப்படுற ஃபேமிலி. அந்த டவுனில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, இதில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, 2 ஃபேமிலி. ஆனால் அவங்க 2 பேரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவாங்க. இப்போ கீழே அந்த டவுனில் ஒரு ஃபேமிலி இருக்கும்,
இந்த ஃபேமிலி அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க கண்டுபிடிச்சாரு, நீங்களா ஒரே ஃபேமிலி, நீங்களா சேர்ந்து என் ஓனரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஏதோ ஒன்று ஒரு இது பண்ற மாதிரியான இது இருக்கும். அப்போ அந்த 2 பேருக்குமே அவங்க லைஃப் எப்படியாச்சும் நான் இந்த லைஃப்ல நான் இருந்துடணுன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்காக தான் அவங்க அதை செய்யறாங்க. அதுல வந்து இந்த சரி தப்புன்ற இடமே அவங்களுக்குள்ள அது இருக்காது. இப்போ இந்த சரி தப்புன்றது எல்லாமே நம்ம அது எப்படி அணுகுறோம், நம்மளோட பார்வைக்கு எப்படி, அவனுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ இப்போ அவன் வேணும்னு அந்த லேடி அடிச்சிருக்க மாட்டான், அவங்க இறந்துருக்க மாட்டான். இதெல்லாம் அவங்களோட அந்த அடுத்தடுத்த செயல்களால் ஒரு இன்ஸ்டன்ட்ல நடக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்காக வருத்தப்படுவான், அந்த எக்ஸ்டெண்டோட இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணுன்றப்போ, அவங்க அந்த கிரவுண்ட்லேருந்து வெளியே வரணுன்றப்போ அவங்க இதெல்லாம் செஞ்சாகணுன்ற ஒரு இடம் இருக்கும். ஆனால் இதில் சொல்கிற மாதிரி இந்த கந்தனுக்கும் மீனாவுக்குமான அந்த ஒரு நெருக்கம் இருக்குல்ல, அந்த லிபரேஷன் இருக்குல்ல, இதில் வந்து பேராசைடில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரனும் அந்த ஒய்ஃபும் நெருக்கமாக இருக்கும்போது அவன் அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவன் அந்த பொண்ணு வேலைக்கு வர்றதுக்காக வந்து அதோட இன்னரை வந்து அந்த காரில் போட்டுருவான். அது வந்து அவன் வந்து சொல்லுவான் ஒய்ஃப் கிட்ட வந்து, இது மாதிரி வந்து நீ வந்து இது மாதிரிலாம் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே, அந்த டிரைவர் பற்றிலாம் தப்பாக சொல்லிட்டு அது அந்த ஒரு மோசமான சம்பவம்னு நடந்துச்சு. அது எப்படி ரிலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கும்போது அவங்களோட ப்ளஷருக்காக வந்து அவன் சொல்லுவான், நீ இதெல்லாம் யூஸ் பண்ணுவியா, இது எவ்வளோ கேவலமான விஷயம், யூஸ் பண்ணுற எவ்வளோ கேவலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவான். இப்போது நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன், இன்னொருத்தங்களை என்னோட கீழே இருக்கிறவங்கள நான் ரொம்ப ஒரு மோசமான பார்வையோடு அணுகிறேன் இருக்குல்ல, அவங்க ரொம்ப மோசமானவங்கன்றத என்னோட சந்தோஷத்துக்காக நான் அதை சொல்கிறேன். நான் அது வந்து என்னோட கற்பிதத்துலேருந்து நான் அது அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதை பற்றி எதுவுமே இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை மட்டும் தான் எப்படியாச்சும் அடுத்த போகணும்னு மட்டும் முயற்சி செய்கிற ஒரு ஆள் இருக்கால, அவங்க டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க நீ என்ன எவ்வளோ கேவலமாக நினைக்கிறியன்ற டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவன் சொன்ன மாதிரி அவன் அவனுக்கு ஒரு எத்திக்கல் இருக்கும். நம்ம பண்ணுற தப்புன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை. அந்த லைஃப்லேருந்து வெளியே வரணும், அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த கான்ட்ராடிக்ஷன் இருக்குல்ல, அவன் ரொம்ப பெரிய ஒரு ஆள், தன்னை விட ஒருத்தனை கீழே இருக்கிறவனே எந்த அளவு அவன் வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவனோட ஒரு ப்ளஷருக்காக வந்து அது ரொம்ப கேவலமாக அவங்க யூஸ் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப கேவலமாக, அவங்கள ரொம்ப கேவலமானவங்க இதை யூஸ் பண்ணுவேன்ற இடத்துக்கு போகிறான்றது அந்த 2க்குமான வித்தியாசம். அவன் ஏன் கொல்றான்றதுக்கான காரணம் அதுதான். கடைசியில் அவன் கொல்வான்ல. இப்போ ஏன் வந்து அந்த பணக்காரனை கொல்றான் அப்படின்னா, அவனுக்குள்ள வந்து ஒரு இது இருக்கும். அவன் அந்த ஸ்மெல் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு இடம் இருக்கும். அந்த ஸ்மெல் டிஸ்டர்ப் பண்ணுற இடம் வந்து இப்போ அந்த கிம்மோட பொண்ணை கொண்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவனோட ஒய்ஃப் வந்து அவனை கொண்டுருவாங்க. கொண்டதுக்கப்புறம் அவனோட பாடி இங்கே இருக்கும். அந்த சின்ன பையன் வந்து மயக்கப்பட்டு விழுந்துருவான். அந்த பணக்காரன் என்ன பண்ணுவான்னா, சின்ன பையனை காப்பாதுன்னு சொல்லிட்டு கார் கீ கூடன்னு கேட்பான். இந்த இடத்துல அவன் பொண்ணு செத்து கிடக்கும். இப்போ அவன் கார் கீயை கொடுத்துருவான். இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணை கொண்டவனா அவன் அந்த ஒய்ஃப் கொண்டிருப்பாங்க. இப்போ அந்த கார் கீ எடுக்கிறதுக்கு வந்து அவன் அந்த ஸ்மெல்ல முடியாமல் அவன் மூக்கு பற்றி இந்த கார் எடுப்பான். இப்போ கிம்மோட கோவம் என்னவா இருக்குன்னா, என் பொண்ணை கொண்டுட்டேன்னு அவன் மேலே தான் நியாயம் கோவம் இருக்கும். ஆனால் வந்து அவன் கோவம் வந்து இதெல்லாம் கடந்து அவன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அவனோட அந்த டோட்டல் அவனோட மொத்த இடமும் வந்து நான் யாரு, நான் என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையை இவ்வளோ கேவலமாக நீ பார்க்குறியன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் தான் வந்து அவனை அந்த கொலையை பண்ண வைக்கும். இப்போ அதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணியிருக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்ல ட்ரிகர் இருக்குல்ல, அதுவே அப்போ வந்து கோபமாக இருக்காது. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் பற்றி பேசும்போது, அந்த நைட்டில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது, இப்போ ஒருத்தன் எந்த அளவு நம்மளை கேவலமாக பேசுகிறான்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது மொத்தமாக வெடிச்சு வரும்போது அந்த இடத்துல அவன் அதை செஞ்சிருவான். அப்போது இந்த இடத்துல அவன் ஏன் அதை செய்கிறான்னு இருக்குல்ல, அந்த பணக்காரனுக்கு ஏன் தோணுது அப்படின்னா, அவனோட அந்த ப்ரிவிலேஜ், நான் மேலே இருக்கேன், இவங்களாம் ரொம்ப மோசமான ஆட்கள் அப்படின்றத. இப்போ இந்த இடத்துல கந்தனும் அந்த அந்த விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வைங்களேன். அவன் வந்து அவனுக்கு யார் மீதும் என்ன சொல்றது, இவனுக்கு தப்பானவங்க கெட்டவங்க அப்படின்னு, ஆனால் அவன் எல்லாரையும் பயன்படுத்தி தான் நினைப்பான். அவனுமே அந்த இடத்துல இருந்து கீழே வரும்போது அந்த ஒரு ஒட்டுமொத்த வேறுபாடு இருக்குல்ல. இப்போ அவன் நாகராஜனே கந்தனோட லைஃப்பை சொல்றாங்கன்னா, அந்த லைஃப் தான் நீ மேல இருந்து நம்ம ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து அணுகும்போது நம்ம அந்த லைஃப்பை என்னவா அப்ரோச் பண்றோம்னு இடம் இருக்கு. அவனை வந்து நம்ம என்னவா கவனிக்கிறோம். இப்போ நம்ம நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து ட்ரெயின்ல போகும்போது அந்த ஷட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ அந்த ஷட்டரில் வாழ்ற ஒருத்தன் ட்ரெயினில் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்ற விட இருக்கு. நீங்கள் மூக்கு பொத்துப்பீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு விட இருக்கு. இப்போ இந்த ட்ரிகர் இருக்குல்ல, அவனை நீங்கள் ஒரு பார்வையில் அவனை நீங்கள் வந்து இழிவுபடுத்திக்க முடியும். ஒரு பார்வையில் அவன் ரொம்ப மோசமானவன்னு உங்களால் உணர்த்திக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்யறதுக்கான
எல்லா பாசிபிலிட்டியும் ஆல்ரெடி இந்த சமூகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்க எந்த உயரத்துல இருக்கீங்க, உங்களுடைய மதம்ல இருந்து, உங்களோட கேஸ்ட்ல இருந்து, உங்களோட கலாச்சாரம்ல இருந்து, நீங்க ஒரு பெண்ணை என்ன மதிக்கிறீங்க, எல்லாத்துல இருந்தும் அந்த வேறுபாடு உங்களுக்குள்ள இருக்கு. இந்த வேறுபாட்டோட நான் அவனை எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்றது இருக்கு. நீங்க இந்த கந்தனோட லைஃப்பை வந்து நம்ம ஒரு ரொம்ப கந்தன் வந்து ரொம்ப அவன் ஏன் ரொம்ப போரிங்கா இருக்கான் அப்படின்னா, அந்த போரிங்கான வாழ்க்கைக்குள்ள அவன் அவன் போரிங்கான வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை அவர் சொல்றாரு. அவன் போரிங்கான ஆள் தான், ஆனா வாழ்க்கையில அவர் சொல்ற எல்லாமே சுவாரஸ்யமான ஆட்களா இருக்காங்க. அப்போ இவன் 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 வந்து அந்த லைஃப் வாழ்ந்தான், அவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. அவன் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த மீனாவை கூட்டிட்டு வரும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்துல அவன் சொல்லுவான், இந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்தேன், இப்போ அதோட நோக்கம், இப்போ அவன் அந்த லைஃப்பை வாழணும்னு நினைப்பான் எப்படியாவது அடுத்தடுத்த கட்டம். இப்போ கந்தன் அந்த ஏன் அந்த அந்த குடிசையில இருக்கிறான்றதுக்கு வேற காரணம் இருக்கலாம். இப்போ அந்த முதலாளி, இப்போ நீங்க அந்த அந்த செட்டியார் ஆகட்டும், இல்லை வந்து அந்தோனி ஆகட்டும், அவங்க எல்லாம் அவனை வெறும் பயன்படுத்திக்கிற ஆளா, ஒரு கூலிக்கு வேலை செய்யற ஆளா மட்டும் கூட வச்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு சமூகத்துல வேற மதிப்பு இருக்கு. கந்தனுக்கு அப்படி இல்லை. அவனோட சொல்லணும்னா அவனோட கேஸ்ட் கூட அது காரணமா இருக்கலாம். இது வந்து பேரோட ரெசம்பலன்ஸா கூட இருக்கலாம்னு வைங்களேன். இப்போ வந்து அவங்க ஏன் அவங்களால அந்த குடிசைகளை வெளியே வர முடியலன்னு ஒரு காரணம் இருக்கு. மற்ற எல்லாரும் மாறிட்டாங்க, அவனை ஏன் மாறல? அப்போ இதெல்லாம் அவனோட கேள்விக்கான காரணம். அந்த அவன் பார்க்கறதுன்றது வந்து வெறும் கட்டடத்தை மட்டும் பார்க்கல, அவனை விட்டு போனா, அவனை பயன்படுத்திக்கிட்டு போன ஆட்களுடைய ஒரு முகம் அவங்க எல்லாம். அது இந்த பேராசைட்ல வர பணக்காரனா கூட இருக்கலாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுடைய தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிற ஆட்களா இருப்பாங்க. ஒரு கூலி ஆளா மாதிரி. இப்போ இந்த செட்டியார் எதுக்கு அவனை பயன்படுத்திப்பாருன்னா, நீ வந்து அவங்களுக்கு அந்த ஐரின்னு ஒரு பொண்ணு இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றது நீ ஒரு ஆளா ஒரு நாட்டா மாதிரி வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போ, உனக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன். இப்போ இவனோட வாழ்க்கையே அப்படிதானே இருக்கு. இப்போ அந்த இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹோட்டல் இருக்கும். நம்பிக்கையான ஆள், அதான் அதுல வார்த்தையே வரும். நாடாரி நம்பிக்கையான ஒரு ஆளாக கந்தனை குத்தி சொல்றாரு. அது அந்த வார்த்தை தான் அவங்க நம்பிக்கையான ஆள் கிடையாது, அவனுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அவன் நம்பிக்கையான ஆள் தான். அப்படி அவர் செலக்ட் பண்ண ஒரு ஆள்ல நம்பிக்கையான ஆள் கந்தன் அப்படின்னு அவர் செட்டியா சொல்லுவார் தானே. இதுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு ஆளாக கந்தனை எடுத்துட்டு போகும்போது அங்க போய் அங்க ஒரு கான்வர்சேஷன் அதெல்லாம் போயிட்டு கடைசியா வந்து ஒரு ரேட் பேசி சொல்லுவாங்க. அவன் நேர்மையான ஆள் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நேர்மையை தான் அவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற இருக்குல்ல. இப்போ செட்டியார் வந்து எல்லாருமே வேற ஆளு கூட வந்து அவனை காம்பரன்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம். அவன் ஏன் கந்தனை கூப்பிடுறாருன்னா, கந்தன் வந்து தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறான்னா, அவனை ரவுடியா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல கூட பாத்தீங்கன்னா அவன் வந்து சண்டை போடுவான். அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்க 2 பேர் குடிச்சிட்டு ஒரு கட்சி மாநாடு நடக்கும், அவங்க வந்து குடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. அவன் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வந்து அவனை படுக்க வச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவான். இப்போ அவனுடைய இடம் இருக்குல்ல, அவனை என்னவா பயன்படுத்திக்கிட்டான்னு ஒரு இடம் இருக்கு. கந்தனை என்னவா அந்த சமூகம் பயன்படுத்திக்கிச்சு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல போய் தங்குறான்றது வந்து வெறும் அவனையே அலோவ் பண்றாங்கன்னா, அவன் வந்து அவன் யார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவனை என்னவோ பயன்படுத்திக்க போறாங்கன்ற இடம் இருக்கும். அவங்க ஹோட்டல் முதல்ல ஒரு பிரச்சனைனா அவன் கந்தனை தான் கூப்பிடுவான், ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடு அப்படின்றது. அவனை எப்படி அப்ரோச் பண்றான், கந்தனோட லைஃப் அவனை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு இடம் இருக்குல்ல. அவனை யாரும் வந்து இந்த வேலை நீ செட்டியாரோ இல்லை யாரோ வந்து நீ இந்த வேலை செஞ்சுட்ட, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்ற அவனை முன்னேற்றத்துக்கான வழி யாருமே எனக்கு கொடுக்கவே இல்லை. அவனுக்கு ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, அவன் வாழ்க்கை அந்த கடைசி வரையும் அந்த குடிசைக்குள்ளேயே முடிஞ்சிடும் இருக்குல்ல. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும், ஒரு கொலை நடக்கும். அந்த கான்ஸ்டபிள் வந்து கந்தனை வந்து இது பண்ணுவான், நீ வந்து சரண்டர் ஆயிட்டுன்னா முன்னாடி அவன் சரண்டர் ஆயிருக்கான். அந்த மாதிரி நிறைய கேஸ்ல அவன் சரண்டர் ஆயிருக்கான். ஏன் கந்தன் சரண்டர் ஆகணும் ஒரு இடம் இருக்குல்ல. கந்தன் மாதிரி நாட்கள் மட்டும் ஏன் சரண்டர் ஆகணும்னு கேள்வி. இதெல்லாம் அவனோட மொத்த வாழ்க்கையில அவனை அதுக்காக மட்டுமே அந்த வாழ்க்கைக்குள்ள. இப்போ நீங்க அவங்க சொன்னீங்கல்ல, ரெண்டா பார்க்கலாம். அவனுக்கு ஏன் எய்ம் கிடையாது, வாழ்க்கையில் ஏன் லட்சியம் கிடையாதுன்னா, ஒண்ணு அவன் அந்த லட்சியத்தோட அவன் இருந்தா அவன் அந்த வாழ்க்கையை வாழவே முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கு. அவன் அந்த வாழ்றதுக்கான பாசிபிலிட்டியே அவனுக்கு யாருமே சொல்லலன்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ நான் ஒரு ப்ரிவிலேஜில் இருக்கேன், என்கிட்ட என்ன லட்சியம் கேட்டால் எனக்கு லட்சியம் கிடையாது. இதை நான் என்னோட ப்ரிவிலேஜ்னு சொல்ற வார்த்தை. கந்தனுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவனுக்கு ஒரு பணம் வேணும்னா அவன் அந்த வேலை செஞ்சே ஆகணும். இப்போ அவன் ஒய்ஃப் அந்த வேலைக்கு போயே ஆகணும். அவன் இப்போ அந்த ராக்கையே அவன் அனுப்பிச்சே ஆகணும். அவன் அந்த ஹோட்டல்ல போயிட்டு தங்கியே ஆகணும். இப்படியான இடம் தான் கந்தனோட பாசிபிலிட்டி. அவன் அந்த வாழ்க்கையை விரும்பி ஏத்துக்கலாம்னு கிடையாது. அவன் அதுதான் செஞ்சான். அந்த இடத்துல தான் கந்தனை அவன் அப்ரோச் பண்ணணும். அவன் ஏன் போரிங்கான ஆளா இருக்கான் அப்படின்ற இடம் இருக்குல்ல. அப்போ அது அவனோட லைஃப் எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ
இப்போ அந்த மீனாவோ அந்த ராக்காயோ இல்லை அவனோட ஃப்ரெண்டோ இல்லை அந்த ரிக்ஷா ஓட்டுறவனோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஏன் அது இல்லை அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த கேள்வி வரவே இல்லை. கந்தனுக்கு மட்டும்தான் நாம் ஏன் இந்த இடத்துல இருக்குன்ற கேள்வி வருது. அதனால தான் அவங்க போறீங்க. ஆனா கந்தனுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. அவன் சொந்த வீட்டை வித்துட்டு ஒரு காரை வாங்கி ஓட்டணும். அதை பயன்படுத்திட்டாங்கல்ல. இவன் பயன்படுத்தலன்னா சோலைங்கிறது வந்து கனவுல வரும். நீ நல்ல ஐடியா, நீ இதை செஞ்சே. அந்த சோலைன்றவர் வந்து அவனுக்கு அவன் அந்த வைஃபை இது பண்ணலாம் கூட அவங்ககிட்ட ஏதோ நான் பிடிக்கதான் இருந்திருப்பாரு. அவனை வளர விட்டுருக்க மாட்டான். அதுதான் அந்த கந்தனுடைய கேள்வி. அவனை வளர விட்டுருக்க மாட்டான்றது அவரோட சோலை. அதுதான் இல்ல அது அவனுக்கு. ஆனா யார் எல்லாருமே அவனை பயன்படுத்திக்க தான் முற்பட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் யாரும் அவனை இது பண்ண நினைக்கல. எல்லா இடமும் எல்லா இடம் இந்த கதைக்குள்ள வரும்போது எல்லாமே அவனை நம்பிக்கையாகவே இருப்பான். அந்த பரமேஸ்வரன் வந்து இந்த கறிக்கடைக்காரன் கொள்றது, அந்த லவ் ஸ்டோரி இவங்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே அதான் ஒரு இடத்துல கந்தன் மூலம் நகர்த்தும் போது அது அப்படியே தான் வரும். ஒருத்தர் மூலம் கதை சொன்னா அவர் தானே அங்கே இருக்கணும். எனக்கு 2 இடத்துல ஒரு கேள்வி. ஒண்ணு கதை பாதியிலே முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னொன்று கதைக்கு முன்னாடி இருக்கிற அந்த கனவு எனக்கு புரியல. ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆக்சுவலாக கனவு குறிப்படியில் இல்லை, அவன் கனவுல ஒன்று வருது, அவ்வளோதான். அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் அந்த கனவுன்றது வந்து அவன் லைஃப் தான். அவன் வந்து சொல்ற கதை தான். அவன் வந்து தன்னோட வாழ்க்கையை தான் அவன் வந்து திருப்பி சொல்ற மாதிரி. அந்த கனவுல ஒன்றும் கிடையாது. கனவுல போவான். அங்கே வந்து ஒரு பொண்ணு இது பண்ணி, அந்த பொண்ணு யாருன்னா அதான் அவங்க 2 பேருக்குமான பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு இறந்துச்சா சொல்லுவாங்கல்ல, அந்த பொண்ணு தான் வந்து அந்த பொண்ணு எப்படி அவனுக்கு வந்துச்சுன்றதுக்கான கதை அது. அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சு. அவன் எழுந்து அவங்க 2 பேருக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம். அந்த பொண்ணு வந்து இறந்துடும். நோய் வந்து அந்த பலூன் அந்த பலூன் வந்து அவங்க அந்த பலூன்ல கனவு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கனவு வரும். ஒரு சேலை இருக்கும், அம்மா வந்து தட்டி விட்டாங்க, மார்புக்கீழ வந்த மாதிரி ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கும். நான் திரும்பி இப்படி கட்டி பிடிக்கலாம் போனா என் மனைவி இல்ல. அது வந்து தூக்கத்துல எழும்போது அதுதான் கேட்க வரேன். ரைட்டா? இல்ல அந்த பாயிண்ட் நீங்க வரல. அவன் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு அப்புறம் ஓகே அதான் கேட்கலாம். கனவு ஆரம்பிச்சு கனவு முடிச்சு அது கனவுல அவன் வந்து எழும்போது அவனுக்கான அவன் தூங்கி எழுறான். அவனோட ஒரு நாள் வந்து அவன் தூங்கி எப்போ எழுறானோ அதுல இருந்து அவன் கதை ஸ்டார்ட் பண்றான். மறுபடியும் ஒரு தூங்க போற இடத்துல கதை முடியுது. அவன் வந்து ஜெயிலுக்குள்ள அடுத்த நாள் அவன் என்னன்னு தெரியாது. அடுத்த நாள் அவன் முழிச்சு பார்க்கும்போது நாளைக்கு நான் எப்படி ரிலீஸ் ஆக போறேன்னு என்னன்ற எந்த கேள்விக்கும் பதில் இல்லாம அவன் ஜெயில இருக்கான். நாளைக்கு சாட்சி சொல்லணும். இப்போ இன்னொரு வந்து இப்போ அந்த அவங்களை என்னவோ பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற ஒரு இடம் இருக்குல்ல. இன்னும் வந்து அவங்க எப்படி காட்சி அமைக்கப்பட்டாங்கன்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ அதுல வந்து மீனாவா இருக்கட்டும், இல்லை செட்டியாரா இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து அவங்க வாழ்க்கையில இப்படிதான் இருப்பாங்க அவங்கன்ற ஒரு இதுல வந்து அவன் ஏன் அதை செஞ்சான், ஏன் அதை செய்யல, ஏன் அவன் அப்படி இருக்கான்றதுக்கான கேள்விகள் இல்லை. அவங்க எல்லாருமே தன்னளவுல அவங்களுக்கான தேவைகளோட அதை பயன்படுத்திப்பாங்க. கந்தனையும் சரி, அவங்க அந்த லைஃப் கந்தனுக்கும் அப்படிதான். கந்தனும் அதுக்கு உடன்பட்டு அவனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிட்டு அங்கே போய் மிரட்டி பணம் வாங்குறதா இருக்கிறதா இருக்கட்டும். அவன் வந்து ஒரு இடத்துல அந்த இதை பத்தி பேசுவாங்க. அதுல வந்து அவங்க அந்த எப்படின்னா அந்த கட்சியை பத்தி எல்லாம் இது வரும். எந்த கட்சி அப்படின்ற மாதிரி. அப்போ அவனுக்கும் ஒரு நாகராஜன் வந்து அவருமே ஒரு கம்யூனிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அவர் ஆக்சுவலா அவருக்கு வந்து கம்யூனிஸ்ட். அவர் ஒரு கதையை அப்ரோச் பண்ணும்போது அந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா வந்து கந்தனை வந்து அவர் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. இது ஏன் அப்படின்னா அவன் லைஃப்ல நிறைய பேரை பார்த்துருப்பான். அந்த நாகராஜன் அந்த கந்தன் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அது கடைசி இப்பதான் குடிசை எறிகிற சீனெல்லாம் வரும். அந்த குடிசை எறியும், அவன் போய் அந்த இடத்த காப்பாற்றுவான்ற மாதிரிலாம் வரும். இப்போ அவங்க நிறைய பேர் அந்த மாதிரி லைஃப்ல பார்த்துருப்பாங்க. அந்த கட்சியை நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இவங்க நம்மளை காப்பாற்றிருப்பாங்க. நிறைய இது என்னோட இன்டர்பிரேஷன். நிறைய பேர் அவன் பார்த்துருப்பான். அதனால அவன் கேட்பான், இந்த கட்சி வந்தா மாறிடுமா, நீ எந்த கட்சினா அவன் வந்து தேசிய தீவிரவாத கட்சின்ற மாதிரி ஒரு கட்சி சொல்லுவான். இன்னொன்று வந்து அது இன்னொரு கட்சி அது முன்னேற்ற கழகம்னு வரும். அப்போ வந்து அவங்க யாரை சொல்றாங்கன்னு ஒரு கன்க்ளூஷன் அதில் இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வரும்போது ஒருத்தன் வந்து பேசுவான். ஒருத்தன் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தன் பேசுவான். இன்னொருத்தன் வந்து வேற ஒரு கட்சியில இருந்து ஒரு ஜிப்பா போட்டு, ஐ திங்க் அது காங்கிரஸா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பேசிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொருத்த என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நீங்க வந்து கத்தி கபடா வச்சு அது என்ன சிம்பிள் தெரியும், கத்தி கிடப்பாரு அப்படின்னு. அப்ப அது வச்சு நீங்க வந்து திருத்திர பாக்குறீங்களான்ற மாதிரி ஒருத்தன் கேட்பாங்க. இப்போ இந்த கான்வர்சேஷன் எங்க நடக்குது? நான் யாரும் தெரியுமா, நான் சொல்லி உங்களோட மகன் சொல்லி தேவன் லாட்ஜில் நீங்க சொல்றது சாராய கடை. சொல்றது வந்து அந்த ஒரு வயசான ஒரு லாட்ஜில் இருப்பாருன்னு சொல்லிக்கலாம். கீழே இறங்கி வருவான். அங்கிருந்து போய் தான் அந்த மிரட்டி காசு வராங்க. அங்கிருந்து கல்யாணம் முடியும்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, அவனுக்கு அந்த அரசியல் வந்து
கந்தனை ஏன் அதை கொஸ்டின் பண்றான் அப்படின்னா, கந்தனுக்கு வந்து அது மீது அவனோட வாழ்க்கையே அது எதுவும் மாத்த போகுதான்ற கேள்வி இருக்கு. இப்போ இப்போ கந்தனுக்கு தான் ஒரு அவசியமான ஒரு மாற்றம் தேவை நம்மளோட வாழ்க்கையில மீறதுக்கு. மற்ற யாருக்கும் அது தேவை. ஆனா மற்ற எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க, அந்த அரசியல் பத்தி. இது அவசியமா இல்லையா, இது ஏன் வேணும் வேணாம், இந்த கட்சி வந்தா நாங்க இது பண்ணிடுவோம், அந்த ஒரு ஈட் கான்வர்சேஷன் நடக்கும். அந்த அந்த பரட்டத்தலை அப்படின்றது ஒருத்தவங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சண்டை மாதிரி நடக்கும் ஒரு இடத்துல. இவன் வந்து யாரா இருந்தாலும் என்ன ஏதோ மாத்தவா மாட்டேங்கிற மாதிரி ஒரு கேஷுவலா வந்து ஒரு ஒரு இடத்த வந்து அவன் அப்ரோச் பண்ண அந்த இடத்துல. ஆனா வந்து நாகராஜன் வந்து அவர் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. ஆனா அவர் வந்து அந்த கண்ணனை எப்படி போர்ட்ரேட் பண்றாருன்னா, அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த வாழ்வியலுக்குள்ள அவனுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. இது இது ஒன்றும் நடக்க போறது இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவன் அதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான காரணமா கூட இருக்கலாம். அவன் முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் பத்திலாம் ஒரு இடத்துல பேசுவான், இவங்க எல்லாம் மாநாடு போறாங்கன்ற ஒரு அந்த முத்துசாமி என்று சொன்னல, அவன் வந்து கேட்பான் அந்த அந்த லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும், மாதிரி திரும்பிடணும் அப்படின்றது இருக்குல்ல, மாதிரி நாடு மாறினு முத்துசாமி சொல்லுவான். ஆனா அவன் வந்து அவன் சொன்ன மாதிரி அந்த அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறதுக்காக இது பண்ணுவான். இப்போ அந்த கான்ட்ராடிக்ஷன் அவன் சொன்ன மாதிரி என்னன்னா, அவங்க எல்லாம் அவன் வந்து ஒரு ஒரு அரசியல் கருத்தை பேசுறான், ஆனா அதே இடத்துல அவனுக்கு இதுவும் ஆசைப்படுறான். அப்போ இப்போ ஒருத்தன் வந்து வெளிப்படையா அவன் சொல்றாங்க, அவனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணமும் இருக்கு அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. எல்லாருக்குள்ளயும் அப்படி இருக்கு, அது ஒரு வெளிப்படையா எல்லாரோட கேரக்டரும் சொல்லு. செட்டியாரோட கேரக்டர், செட்டியார் வந்து என்னதான் பணக்காரன் இருந்தாலும் ஒரு ஆங்கில இந்தியன் பொண்ணு வேணும் அப்படின்ற ஒரு, இப்போ அவர் மனசுல இது இருக்கலாம், ஆனா வெளிப்படையா அதுக்காக ஒரு முயற்சியில் எடுக்கிறாருன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு விஷயம் பண்றாரு. அப்போ வெளிப்படையா அவங்களோட இன்னொரு ஆசை ஒன்று இருக்கு, இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கு, சமூகத்துல அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு கெட்டக்கூடாதுனால கந்தனை வச்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அப்போ வந்து இதுவும் இருக்கணும், ஆனா நான் இப்படியான ஆள் தான் அப்படின்ற ஒரு இடம் எல்லாமே இருக்கும். கந்தனுக்கு மட்டும் அது இருக்காது. ஏன்னா அவனுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, யாருக்கும் கந்தனை பத்தியும் கவலை இல்லை. அதனாலதான் வந்து எல்லாத்தையுமே வெளிப்படையா செய்யக்கூடிய, எதை பத்தி கவலைப்படாம ஒரு இடத்துல இருக்கான். பெரிய ஒரு இடத்துல இருக்கேன், பொசிஷன்ல இருக்கேன். நீங்க ஒண்ணு சொன்னால, நான் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா இருக்க மாட்டேன். யாராவது என்ன பாத்துருவாங்களோ, இல்ல நான் போற வழியா இது பண்ணிடுவாங்களோ ஒரு இடம் இருக்கு, யாராவது கவனிச்சிருவாங்களோ, இல்ல இப்படியான ஒரு இடம் இருக்குல்ல, நான் ஏன் செய்ய மாட்டேறதுக்கு பல காரணம் இருக்கும். அதனாலதான் அந்த ஓப்பனிங்ல வந்து அவர் சொல்றாரு, நீங்க முயன்று இருந்தால் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்க விரும்பி இருந்தால் வாங்கக்கூடிய நோய்கள், இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, உன்னால அதை பண்ண முடியும், ஆனா உனக்கான தேவை அதில் இல்லை. நீ ஒரு ப்ரிவிலேஜ்ல இருக்க, நீ அதை விட சேஃபரான ஒரு இடத்த கூட உன்னோட ஆசைகளை நிவர்த்திக்க முடியும். ஆனா கந்தன் அப்படி இல்லை. அவன் அவ்வளவுதான், அவன் யாரை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லை, யாருக்கும் அவனை பத்தி கவலை இல்லை. இந்த வாழ்க்கையில தான் அவங்க இருக்கு. கந்தன் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாருமே, மீனா, அந்த அந்த ஒய்ஃப், அந்த ரிக்ஷாக்காரன், அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அவங்க யாருக்கும் அந்த வாழ்க்கை இப்படிதான் வாழ்ந்தாகணுன்ற ஒரு இடம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு தவிர, நம்ம ஏன் இப்படி இருக்குன்ற கொஸ்டின் யாருக்குமே இல்லை. கந்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பேராசைட்ல கிம்முக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவன் கொலை பண்ணுவான். பேராசைட்ல ஏன் அவன் கொலை பண்றான்னா, அவனுக்கு மட்டும் தான் தோணும், என்ன இவ்வளவு நீ கேவலமானவனா பாக்குறியன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது மட்டும் தான் நம்ம அதை செலுத்த வைக்கணும். மற்ற எல்லாருக்குமே அது இருக்காது. அந்த மாதிரி அந்த இதுல நீங்க சொன்ன மாதிரி அந்தோணி இருக்கல, அந்தோனியும் செட்டியாரும் அவங்க சுச்சுவேஷனுக்காக அவன் மாத்திடுவாங்க. தந்திரப்படுத்துதல் ஒன்று இருக்குல்ல, தந்திரப்படுத்துதலை தாண்டி அந்தோனி ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு வளர்ந்து ப்ரிவிலேஜ் ஆயிடுவான். அவனுக்கு எல்லாமே வைஃப் இருக்கும், ஒரு அளவு சொத்து இருக்கும், ஒரு பொண்ணை வேற இடத்துல கட்டி கொடுத்துருப்பான். அவனுக்கு வந்து அவன் ஒரு ஒரு சமூகத்துல ஒரு அவன் நினைக்கிற ஒரு அங்கீகாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆள். அவனுக்கு வந்து எல்லாமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல அவன் அங்கிருந்து இறங்கி வரதுக்கு எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. அவன் ஒரு என்ன சொல்றதுன்னா அப்படியான ஒரு இடத்துல இருக்கான். ஆனா இங்க அப்படி கிடையாது இல்ல. இப்போ இந்த 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 முரண்பாடு ஏன் வருதுன்னா, இப்போ சொல்ல இந்த பேராசைட்ல வந்து அவனுக்கு அந்த என்னை விட ஒரு சொல்றது, நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல, ஆனா அங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படின்றப்போ அவனுக்கு ஒரு வரையறை வச்சிருக்கான், என்னோட யாரு பேசணும். ஒரு வேலைக்காரர் இருக்கான்னா இந்த லிமிடேஷன் இருக்குல்ல, உன்னோட லெவல் இவ்வளவுதான் ஒரு கோடு வச்சிருக்கல, அந்த கோடு எதுவுமே இங்க கந்தனுக்கோ கிமுக்கோ கிடையாது. அதனாலதான் வந்து அவங்க அந்த அந்த வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வரணும் அப்படின்னு தப்பு. இப்போ கந்தன் அதுக்கான முடிவு எடுக்கல. கந்தனோட ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ 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 ஒரு இப்போ அந்த ராக்காயோட ஹஸ்பண்ட் இருக்கான்னு வைங்களேன், இப்போ ராக்காயோட குடும்பம் இப்போ வந்து பேராசைட் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அப்படி ஒரு 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 இடத்துல நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்கள இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுனாலதான் அவங்க வந்து அதை கேள்வியா மட்டும் அதுல வச்சிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் எடுத்தோடனே கட்டட தமிழ் இதை வச்சு தான் இந்த ஸ்டார்டிங் விட்டுருவோம். இல்லையே முன்னுரையில் தெரியல, அந்த முன்னுரை இல்லை கட்டட தமிழ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அது வந்து
இப்படியான ஒருத்தன லைஃப் இருக்கு. அதாவது இந்த முன்பின் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு சீன் நடக்கும். இப்போ கந்தன் ஒரு சீன் நடக்கும். அதுக்கப்புறம் அவனோட ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று சொல்லும். கட்டுறது தமிழ்லையும் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி. இந்த நான் லீனியரை தான் அதில் சொல்லியிருப்பாரு. அந்த இதை வச்சு தான் வந்து ரைட்டிங் டெக்னிக் எடுத்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து அது வந்து முழுக்க கதையை வச்சு என்ன ஜீவா வச்சு தான் நடக்கிறது. கதை எல்லாமே போகிறது ஃபுல்லாக ஒரு கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் அது அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் கந்தன், அந்த பக்கம் வந்து ஜீவா. டெம்ப்ளேட் ஆகுது. இப்படி தான் ஒரு இயக்கத்தை எடுத்துட முடியும். கீராஜாரன் தவிர்த்துட்டு நம்மளால வந்து ஒரு இயக்கத்தை ஒரு திரைக்கதையை அமைச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஒரு கதாபாத்திரத்தினால தான் எல்லா கதையும் நகருதுங்கிற கதாபாத்திரம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது. எதை நான் சொல்ல வரணும் அதை அந்த கதாபாத்திரம் வச்சுட்டு தான் சொல்லணும். ஜீவாவும் கந்தன் மாதிரி அதுதான் மெசேஜ் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னாவே ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இந்த கதாபாத்திரத்தை மட்டும் இல்லாமல் என் சமூகத்துக்கு ஒரு பார்வையை கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த கதாபாத்திரத்தை வச்சுட்டு தான் என்னோட சமூகத்துக்கு ஒரு சொல்லணும் அப்படிங்கிறது. கதாபாத்திரத்தை எடுத்துட்டு வர முடியாது. 2 பேருமே டோட்டல் வேற தான். இவங்கிட்ட இருந்த கோபமும் கந்தனுக்கு கிடையாது. கந்தனுக்கு அப்போதைக்கு கிடைக்கிறது அவனோட கேள்விகள் வேற. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் போறான்ல. இப்போ வந்து கிம் மாதிரி நினைக்கலாம் கதாபாத்திரத்தை அவன் அதை அப்ரோச் தான் வேற. இவனோட அப்ரோச் கோவத்தில் அப்ரோச். நீங்க பேரசைட்ல கிம் இருக்குல்ல, கண்டிப்பா இல்லை. ரெண்டு பேருமே ஒண்ணுன்றது எந்த இடத்துல சொல்ல வராங்கன்னா, அந்த இந்த சொசைட்டி அவங்களை என்னவோ வச்சிருக்குன்ற இடத்துல கந்தனும் ஜீவாவும் ஒண்ணு. நீங்க ஏன் வேறன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து அவங்க இவன் கோவப்படுறானே, இவன் கோவமே பண்ணலையே அப்படி கிடையாது. இப்போ அந்தோனி வந்து கந்தனை என்னவா பாக்குறான். அப்புறம் ஜீவா அந்த மயிர் திட்டுவான். மயிர் போலீஸ்காரன் டீ குடிக்கிறப்போ அந்த போலீஸ்காரன் எப்படி ஜீவாவை பாக்குறான், அந்தோனி எப்படி அந்தோனியோ முத்துசாமியோ கந்தனை எப்படி பாக்குறாங்க. இது சிமிலாரிட்டி. நிறைய இருக்கு. இப்ப இந்த சிமிலாரிட்டியை வச்சுதான் கந்தனும் அந்த கட்டளை தமிழ் ஜீவாவை ப்ரிவிலேஜ் தான் டிரைவ் பண்றாங்க. ஐடி கம்பெனில அந்த ப்ரிவிலேஜ் அவன் ஃப்ரெண்டு இவனை என்ன கவனிக்கிறான்னு இருக்குல்ல. நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த நீங்க இன்னொருத்தங்க என்ன அப்ரோச் பண்றீங்கன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கதான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ஷட்டர் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து பக்கத்தில் உட்காரும்போது நீங்க என்ன பிஹேவ் பண்ணீங்கன்னு ஒரு இடம் இருக்கு. இன்னொன்று இந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த நாவலில் நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நம்மளை இப்போ வந்து ஒரு இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல ஃபாலோ பண்ணி வாழ்றவங்க எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது ஒரு திருக்கின்ற சம்பவங்களாகவே இருக்கும். எல்லாருக்குமே இப்போ ஒரு இன்சிடென்ட் படிச்சோன்னே என்னடா அப்படி நடக்குது அப்படின்னு ஒன்று கண்டிப்பா எல்லாருக்கும் இல்லை. அதுதான் இந்த இடத்துல நான் என்னன்னா, ஜீவாவுக்கு போலீஸ்காரன் வருவான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் என்னன்னா ஜீவாவை மட்டும் கதாபாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் அந்த கதை நகரும். ஆனா அந்த மயிரன் திட்டத்துக்கு முன்னால ஜீவாவை திட்ட வேண்டிய அவசியமே அந்த போலீஸ்காரன் இருக்காரு. பார்த்துருக்கீங்களா? கடந்து போயிடுவாங்க, திரும்பி வருவாங்க. இது ஜீவாவை அடிக்கிற நோக்கம் கிடையாது. அந்த கடையில் இருக்கிற பெண்ணுக்காக தான் அந்த சண்டையை. அந்த பெண் அசிங்கப்படுது. அவன் ஒரு கண்ணடிப்பான், அந்த பொண்ணு சேட்டை பண்ணாமல் பொறுக்கி ஏதோ சொல்லிடும். அப்போது அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக பலிகடாக்கப்பட்டவன் ஜீவாவாக இருக்கும். அதை நீங்கள் அதுதான் அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் மறுபடியும் ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஒரு வகையில் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறீங்களா. இந்த கதாபாத்திரம் மட்டுமே அப்படிங்கிறது கிடையாது. இந்த கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பல மெசேஜ்கள் திணிச்சுட்டே இருக்கும். எனக்கு இந்த கட்டுரை தமிழ் அப்படிதான் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் வந்து இவன் பாடி டீ குடிப்பா தம் அடிச்சுட்டு இருக்கும். போலீஸ்காரன் அடிக்க வேண்டிய பார்வையே கிடையாது. அவன் மேலே பட வேண்டிய பார்வையே கிடையாது. இன்னொருத்தர் மேலே உள்ள பார்வையை கொண்டாந்து அவளை மிரட்டுறதுக்காக இவன் பலிகடாக. இங்கிருந்து என்ன ஆகுன்னா அடிச்சுட்டே இருப்பாங்க கூட, ஒற்றச்சியாக அடி வாங்கிட்டு இருப்பான். ஒன்றுமே இல்லாது. அவனுக்கும் அந்த தப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. இதுதான் அந்த இடத்துல புள்ளியா தெரியும். நீங்கள் கவனிச்சிங்களா கவனிச்சா எனக்கு தெரியல. நான் பார்த்துக்கிறேன். இவனுக்கு எதுக்கு ரோட்டில் அடிச்சிருக்கணும், அடிக்கிறதுக்கு ஒரு காரணத்தோட அடி வாங்குறான். அந்த போலீஸ்காரன் அடிச்சதுக்கு ஒரு 0 காரணம், ஒரே ஒரு இதுதான் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ இந்த புள்ளியில் வாங்குற அடி தான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது செத்துடலான்னு தோணும். போகிறேன் போய் விழும்போது சாக மாட்டான். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் நடக்கிறது எல்லாமே அவங்களோட உச்சக்கட்ட எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய்விட்டு என்னன்னா, நான் ஒரு கோழையாக இருக்கும்போது கோழைக்கு ஒரு அதற்கு பின்னால் உள்ள ஒரு கோபம் இருக்குல்ல, அவன் செத்து தானே முடிஞ்சிருக்கும் கதை. ஆனால் அந்த உயிர் பிழைத்ததுக்கு அப்புறம் அவன் வேற ஒரு ஆளாக இருக்கும். போவான், ஒரு ட்ரெயினில் போவான், டிக்கெட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு டிக்கெட்டில் போகணும். இவனால என்ன பண்ண முடியும், தடுக்கவும் கீழே வந்து ஆள் செத்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் ஏன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இவனை வச்சுட்டே அவன் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, நீங்க அந்த சீன் சொல்றீங்க போலீஸ்கார வர சீன், அது எப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஜீவா மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. ஜீவாவுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ஜீவாக்கு எங்க ரொம்ப வலிக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்திருப்பான்.
ஒருத்தனுக்கு வந்து மயிரை விட அந்த அந்த அவமானம் ரொம்ப முக்கியம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஒண்ணு காரணமே இல்லாம ஒரு ஸ்டேஷன்ல வண்டியில ஏத்திட்டா உங்களுக்கு இதுக்கப்புறம் மானம் போச்சுன்னா உசுரே இருக்கக்கூடாது, செத்து போயிடும். இப்படிதான் கிளாஸ் எடுத்துக்கணும். இப்போ மானம் இன்னொன்று ஒரு 3 விதமாக சொல்லி மானத்தோட அந்த அந்த மயிரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவான். இது எப்படின்னா இவன் வந்து ஒரு கிளாஸ் திருக்குறள்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு கிளாஸ் எடுக்கிறான். இப்போ அவனுக்கு தன்னுடைய நான் என்ன சொன்னானோ அது எக்ஸாம்பிள் ஆயிட்டாங்க. இது வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு வார்த்தையை யாரோ ஒருத்தவங்க அடிச்சுட்டா எப்படி இருக்கும்னு ஒரு இடத்துல அப்படிதான். இப்போ அங்க யாருமே இல்லைன்னா வைங்களேன், ஜீவாவுக்கு வந்து அது மாதிரி அவன் லைஃப்ல பல இன்சிடென்ட் கடந்து வந்திருப்பான் ஜீவா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல அவன் ரொம்ப அவனுக்கான வழி எங்க வருதுன்னா, அவன் தான் ஒருத்தன் படம் நடத்துறான்ல, அவன் முன்னாடி அவன் அவமானப்படுத்துவான். அது வந்து அந்த குரலுடைய ஒரு கான்ட்ராடிக்ஷனா அது நடக்கும் அவனுக்கு. அப்போ அவங்க ஒரு பிரிவிலேஜ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறான். ஆனா நான் அந்த இடத்துல நான் அது இழக்கிறேன்னு ஒரு இடம். அந்த ஸ்டேஷன்ல வந்து அவன் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து அவனோட பேர் ஒரு காரணமா இருக்கும். பிரபாகரன்ற பேர் அது வேற ஒரு காரணம். அதனால வந்து அவன் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கான காரணமா இருக்கும். இப்போ அவனுக்கு ஏன் நடக்குதுன்னு கேள்வி இருக்குல்ல, அது மட்டும்தான் அந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேள்வி. அது வந்து அதுவுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் தான். அவனோட இருத்தலுக்கான ஒரு சிக்கல். அது அவனால எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற சிக்கல். அது அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அது அந்த நீங்க சொன்னீங்க அந்த பாயிண்ட் கரெக்டு. ஆனா அதை விட அவனுக்கு அது நடக்குதுன்றதை விட அவனுக்கு எது வழியாகும்னா அவன் யார் முன்னாடி அவமானப்படுறான்னு இருக்கும். அதுதான் அவனுக்கு அந்த இடத்துல வழியாகும். நான் சொல்லுறது வேற. ஆக்சுவலா இப்போ இந்த நாவல் படிக்கிறப்போ அதுல இருக்க இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளைய வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இப்படிலாம் நடக்குமா, அரல்ஸ் என்னடா இது, இந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ், வியர்ட் எமோஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த சீன்ல வந்து அவன் ஒய்ஃபை வந்து அவன் ப்ராஸ்டியூட்டா அனுப்பியிருப்பான். இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். 15 வயசு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகும், அது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாருன்ற பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இப்போ ஏன்னா இது எந்த விஷயத்துலையுமே இது எல்லாமே அப்பட்டமா நடக்கும், தெருவில் நடக்கும். தெருவில் தான் அந்த பொண்ணு நின்று வரும் 15 வயசு. யாருமே அதை சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏடா இந்த பொண்ணு நாகராஜன் அப்படி ஒரு லைன் கூட வைக்கல. அங்க இருந்த சேட்டன் பார்த்து ஐயோ அம்மா நடிச்சுட்டாரு, அது இல்லவே இல்லை. ஆனா நம்ம ஏன் அதை பண்றோம்? இல்ல, நமக்கு அப்படி தோணுது இல்ல. நமக்கு ஒண்ணு தோணுது இல்லை. இப்ப எனக்கு ஒண்ணு தோணு இருக்கும், உங்களுக்கு ஒண்ணு தோணு இருக்கும், உங்களுக்கு ஒண்ணு தோணு. நீங்க அதை ஜட்ஜ் பண்றீங்கல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்ட் நினைச்சிருக்கோம். நம்ம வாழ்றதுதான் நம்மளே எக்ஸாம்பிள் நினைச்சிருக்கோம். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, நான் ஒரு வேலைக்கு போய் 50,000 சம்பாதிக்கிறேன், நான் ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்றேன். ஏன்னா இப்படி ஒரு இம்பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதா? இப்போ அது ஏன்னா நம்மளை சரி நினைச்சிட்டு அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும். இங்க ஆனா என்ன சொல்றோம்னா சரி தப்புன்னு நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா அது எங்கிருந்து வருதுன்னா நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டு தான் சரி தப்புன்னு நான் பேசலன்னே ஆரம்பிக்கிறோம். ஏன் நாகராஜன் நினைச்சிருந்தா அவர் அதை அப்படி ஒரு வச்சிருக்கலாம்ல. அந்த டீ கடை சேட்டன் ஏதோ பேசுவான், டீ கடை சேட்டன் அவன் வாழ்க்கைன்னா கத்துறானுங்க அப்படின்னு. ஆனா நாகராஜன் வந்து சேட்டன் வந்து அந்த 15 வயசு பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு துள்ளி குதிச்சு மயக்கம் போட்டு விழுந்தாரு, அங்க ஒரு பாட்டி மயக்கம் போட்டு அப்படி ஒண்ணு எழுதவே இல்லை அவர். இல்ல இப்போ நமக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு நமக்கு ஒரு லேர்னிங் இருக்குல்ல. அந்த லேர்னிங்ல இருந்து அப்ரோச் பண்றப்போ நான் இதை தப்புன்னு அப்ரோச் பண்றேன்னா நம்ம அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா நான் ஏன் இதை தப்புன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் நம்ம அந்த கதையை வளர்க்க முடியும் நம்ம மனசுக்குள்ள. இப்போ அது தப்பு. இப்போ வந்து ஒரு 15 வயசு பொண்ணு கர்ப்பமா இருக்கக்கூடாது, இதுதான் நம்மளோட லேர்னிங். இப்போ நம்ம அந்த நாவல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, உண்மையாவே அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு ஒரு எழுதிருக்காரு. இப்போ அது தப்பு அப்படின்னு நம்ம அதோட நிறுத்திடக்கூடாது. நம்ம ஒரு லேர்னிங் இருக்கு அது தப்புன்றது. இப்போ அது தப்புன்னா அவ்வளோதான். அந்த லேர்னிங்கை நீங்க நம்புறீங்க, டீப் கான்சியஸ்ல அதை நீங்க ரொம்ப ட்ரூவா நம்புறீங்க. ஆனா உலகத்துல அப்படி இல்லை. இப்ப எத்தனையோ ஊர்கள்ல 15 வயசுல கர்ப்பமா இப்ப கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம எங்க யோசிக்கணும்னா ஏன் அது நடக்குது, அதை ஏன் அவங்க சாதாரணமா கடந்துறாங்க, அவங்க அதை தடுக்க முயற்சிக்கல. இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம மனசுக்குள்ள வருது. அப்பதான் இந்த நாவல் நமக்குள்ள வளரும். இப்போ அந்த நான் என்னன்னா நான் இந்த கதைக்குள்ள போய் பேசல. ஆக்சுவலா இந்த கதையில ஒரு சம்பவங்கள் நடக்குது இல்ல, அதை நம்ம அப்ரோச் பண்றோம்ல, அந்த அப்ரோச் பண்ற விதம் வந்து என்னவா இருக்குன்னா நமக்கு ஒரு லேர்னிங் இருக்குல்ல, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆக்சுவலா அப்படி இருந்தா
நம்ம அந்த நாவலை படிக்காம இருக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு லேர்னிங் இருக்கு, அதை நம்புறீங்க டீப் கான்சியஸா 100% 200% பர்ஃபெக்ட் நம்புற ஆள் அதை படிக்கவே தேவையில்லை. நம்ம ஏன் அதை படிக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்குல்ல, அதை அன்லேர்ன் அது ஃபுல்லா ஜீரோ ஆக்கிட்டு நீங்க அதை அப்ரோச் பண்றப்ப தான் உங்களுக்கு புதுசாக ஒன்று கிடைக்கும். நான் அது ஏன் சொல்றேன்னா அங்க ஏன் அப்படி நடக்குதுன்ற கேள்வியில இருந்து தான் நம்மளோட இந்த கான்வர்சேஷன் தொடரணும். இப்போ அதனாலதான் அவர் வந்து எதுக்குமே தீர்வே சொல்லலை, அந்த ஏன் அப்படி இருந்தாலும் அவர் போவே இல்லை. ஏன்? ஏன்னா இதுல அவ்வளவு பேசுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. நம்ம அவரு வந்து இந்த நாவலோட ஸ்கோப், இந்த நாவலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம அங்கிருந்து தொடரலாம், அங்கிருந்து நம்ம அதை வளர்க்க முடியும். நம்மளோட தாட்ஸ்ல நம்ம இப்படி இருந்திருக்கோம், நம்மளோட வாழ்க்கை என்னவா இருந்திருக்கு, நம்மளைய என்ன சொல்றது ரீஸ்ட்ரக்ஸ் பண்ணலாம், ரீபில்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் பில்ட் ஆயிருக்கோம்ல, அதை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ரீபில்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு டுவர்ட்ஸ் எனி ஆர்ட். இப்போ எந்த ஒரு நீங்க ஒரு ஓவியத்தை பார்க்குறீங்களோ, இல்லை ஒரு திரைப்படமோ, இல்லை ஒரு வெப் சீரிஸோ, இல்லை ஒரு சிறுகதையோ, கவிதையோ, எந்த ஒரு கலை படைப்பா இருந்தாலும், கலை அதாவது எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை நீங்க அப்ரோச் பண்ணாலும் நீங்க வந்து முழுசா உங்களை அர்ப்பணிச்சா மட்டும்தான் அதுல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ ஒரு ஆத்தர் வந்து 100% அவர் நினைச்சு எழுதியிருக்காருன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமை தொட முடியும். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்க ஒரு 50% வளர்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50%ல இருந்தே அப்ரோச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 38 தான் கிடைக்கும். ஆனா நீங்க 0ல இருந்து அப்ரோச் பண்றப்போ 90 ரீச் பண்ண முடியும். அது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க 100 ரீச் பண்ண முடியும். சொல்ல முடியாது, நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஆத்திர மீதி வேற ஒரு சிந்தனைக்கு நீங்க நகர முடியும். அந்த ஏன்னா அவர் இறந்துட்டாரு. இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஃபார்மோட இந்த புக் ஏன் இன்னமும் இருக்குன்னா அவர் மீறி நம்ம போகணுன்றதுக்காக தான். அவர் ஒன்று யோசிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு, நம்ம அதை மீறி போறதுக்காக தான் இந்த இது. அந்த மீறி போகிறதுக்கான பாசிபிலிட்டி எங்க இருக்குன்னா நம்மளோட லேர்னிங்ஸை நம்ம முழுசா நம்பவே கூடாது. ஸ்பெஷாலிட்டியே அவர் வந்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுருக்காரு. நம்ம அங்கிருந்து நிறைய பேசலாம், நம்ம அப்படி பேசினாதான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஆக்சுவலி நம்மளோட லேர்னிங்கை 0 பண்ணிட்டு பேசினாதான் அது கான்வர்சேஷன் பெஸ்டா இருக்கும். ஜெயமோகன் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, நான் என்னோட புனைவுகள் வழியா என்னோட வாசகங்களோட நான் உரையாடிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஒன்று எழுதிட்டேன், அது சரியா தப்பான்றதே அவன் தான் எனக்கு சொல்லப்போம். நான் வந்து இப்போ நான் ஒரு நாவல் நான் ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன், அந்த சிறுகதையை படிச்சு அவன் என்னோட வாசகனாக இருந்தா அவன் என் கூட பேசுவான், என் கூட பேசி 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 அவன் ஒன்று என்ன மாற்றுவான், இல்லைன்னா அவன் மாறுவான். இந்த பாயிண்ட் தான் இங்க வந்து என்னன்னா இங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏதோ ஒன்று இன்டெலெக்சுவல் லைஃப் ஏதோ ஒன்று இருக்குல்ல, இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த 0ல இருந்து தான் நடக்கும்னு நான் நம்புறேன். இப்போ அந்த 0 பண்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா என்ன சொல்றது, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, நீங்க மட்டும்தான் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கண்ணுக்கே தெரியல. நான் படிக்கும்போது அப்படிதான் படித்தேன். எனக்கு மீனா கண்ணுக்கு தெரிஞ்சு, சோலை கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆந்தோனி கண்ணுக்கு தெரிஞ்சு, முத்துசாமி கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆனால் கண்ணன் கண்ணுக்கே தெரியல. என்னை பொறுத்தவரை ஒரு வேஸ்டி சட்டை தான் கண்ணனுக்கு ஒரு உருவமே இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்து பேசின பின்னாடி அத்தனை பேர் மறைஞ்சிட்டு எனக்கு கண்ணு புரியல. என்னடா இது புதுசாக எனக்கு தோணுச்சு. இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ணன் கேரக்டர் இருக்கு. அப்ப நீங்க 0 வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப இவரு நீங்க கண்டிப்பா நம்பிதான் வந்திருக்கீங்க. நீங்க படிச்சு நம்பியா தான் வந்தீங்க. இப்போ நான் கண்ணனை பத்தி பேசுறப்போ இவர் நினைச்சிருந்தா இல்லையே அவங்க மீனா தானே அங்க எல்லாமே பண்ணா, அந்தோனி தானே எல்லாமே பெரிய ஆளா நிக்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இவர் பிரேக் பண்ணி இவர் வேற ஒன்னா சொல்றாருல்ல, ஏன்னா இவர் வந்து 0 ஆக்கிக்கிட்டாருன்றது தான் என் பாயிண்ட். அந்த சொன்னீங்கல்ல, இதுல நிறைய ஓப்பன் அப் வச்சுருக்கேன், அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு அது என்ன மாதிரி? இப்போ அந்த 15 வயசு குழந்தை இருந்துச்சுல்ல, இப்போ அந்த 15 வயசு குழந்தை கர்ப்பமாச்சு. இப்போ நம்ம அது ஏன் யோசிக்கிறப்போ நம்ம பேசுறப்போ இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படி. இப்போ இது எங்கன்னா நம்ம இன்னொரு நாவல் படிக்கிறப்போ அது மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ அதுக்கு அங்க ஒரு பதில் கிடைக்கலாம், இங்க ஒரு கேள்வி உருவாகுது இல்ல, அது வேற ஒரு புக்ல பதில் கிடைக்கலாம், இல்ல வேற ஒரு ஆள்கிட்ட பதில் கிடைக்கலாம். இல்ல அது பதில் ஓகே. எழுத்தாளர் வந்து எல்லாத்தையும் ஓபன் அப் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு வேற ஒரு புக் சஜஸ்ட் பண்றேன்னு வைங்களேன். அந்த புக்ல வந்து ஒரு யுவதாசன் நச்சேரி ஒரு 15 வயசு பொண்ணு ஒரு 30 வயசு ஆள லவ் பண்ணுது, அதான் கதை. இப்போ அதை நீங்க எப்படி பாப்பீங்கன்றதா அந்த எழுத்தாளர் ஓபன் பண்ணி வச்சிட்டாரு. இல்ல இந்த ஓபன் அப் இங்க வந்து அந்த 15 வயசு பொண்ணு
அது அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்க அது அந்த அப்படி அப்ரோச் பண்ணும்போது தான் உங்களால யுவராஜ் செய்தியோட பிரேமாவை வந்து உங்களால அப்ரோச் புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு அந்தோனியும் கண்ணனும் பேசிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு அந்தோனி பிடிச்சிச்சா கண்ணன் பிடிச்சிருக்காங்க? கண்ணன் தான் கண்ணுக்கு தெரியலையே. இப்போ அது பிரேக் ஆயிருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பிரேக் ஆயிட்டே இருக்கும். ஒண்ணு நான் சொன்னா தெரியுமா, நீங்க கண்ணனை பண்ணீங்கன்னா நீங்க எந்த பிரிவிலேஜ்ல இருந்து அவங்க நீங்க அந்தோனி அவங்களும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அதனால அந்தோனி பிடிச்சது நிஜமாடா. இப்போ அந்தோனி இப்போ சதுர வேட்டையில அந்தோனி தான் அந்த நாடாரையும் அந்த பொண்ணுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு இவங்க இதுக்கு ஒரு ஜெயிலுக்கு போயிடுவான் தெரியுங்களா? கதையை நம்ம நகர ஒரு மாதிரி வளருது. இப்போ அந்தோனி தான் நீங்க ஆகணும்னா லைக் அந்தோனி என்னெல்லாம் பண்ணா அது கிடையாது நான் சொல்றது. இப்போ அந்தோனி ஸ்மார்ட்டா இருக்கணும். இப்போ அந்தோனியோட ஸ்மார்ட்னஸ் நீங்க உங்களோட ப்ரொஃபஷன்லயோ இந்த மாதிரி அந்த இடம் அப்படி அந்த ப்ரிவிலேஜ் சொல்றேன். அந்தோனி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, அந்த ப்ரிவிலேஜ்க்கு நீங்க ஆசைப்படலாம். இந்த இடத்துல நம்ம எனக்கு அந்தோனி தான் பிடிச்சது, ஆனா நான் அதை பிரேக் பண்ணி தான் படிச்சேன். அதே மாதிரி கந்தன் வழியா சொல்றோம் இல்ல அது இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து நம்ம அதுதான் நான் வளர்க்க சொல்றேன். இப்போ ஜீனாகராஜ் அவர் இதுல கொடுத்ததே பெரிய இதுனா ஏன் கந்தன் கதை சொல்றான் அங்கிருந்து யோசிங்க. ஏன் அந்தோனி கதை சொல்லல? ஏன் ஜீனாகராஜனுக்கு கந்தன் தான் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான், அந்தோனி கிடையாது. ஏன் ஜீனாகராஜனுக்கு கந்தன் இன்ஸ்பிரேஷன் யோசிங்க. எதுவுமே இல்லாத கந்தன். ஆமா இல்ல நீங்க எல்லா இடத்துலயுமே அவனோட ப்ரொட்டகனிஸ்ட் அவன் தான் ஹீரோ. இப்போ இந்த படம் எடுத்தா அவன் தான் ஹீரோ. கரெக்ட். ஏன் அப்படின்னு யோசிங்க. அதுக்கு பதில் பேராசைட்ல யாருன்னா ஹீரோ பாத்துட்டீங்களா? பேராசைட் 1 மணி நேரம் அது ஆல்ரெடி பார்த்தேன். நான் மறந்துட்டு ஒரு 1 மணி நேரம் தான் பார்த்தேன். பேராசைட்ல யார் ஹீரோ நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த இல்ல பிடிச்சதுல ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட். அப்பா நீங்க பிடிச்ச கேரக்டர் சொன்னீங்க அந்த பொண்ணு. ஏன் பொண்ணு? அப்போ நீங்க எங்க இருந்து அப்ரோச் பண்றீங்க? பிரச்சனை இல்ல, அந்தோனி தான் அந்த பொண்ணு. நிஜமாதான் யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த நாடார் ஒரு வேலை அவன் வந்து இன்னொரு ஒரு இடத்துல அவன் சொல்லுவான்ல, அந்த மலை தண்ணியில இறங்கி வருவாங்கல்ல, வீட்டுல இருந்து தப்பிச்சு வருவாங்கல்ல, வந்து பார்த்தா அவங்க வீடு எல்லாம் நனைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே அதை ரெஃபர் பண்ணுவான். சரி இந்த இடத்துல டின் வந்து என்ன நினைச்சிருப்பான்னு யோசிப்பான். இன்னும் அந்த பொண்ணு வந்துட்டு லூஸ் மாதிரி பேசாத, டின்னுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வராது அப்படின்னு அவன். நான் 1 மணி நேரம் தான் படம் பார்த்துட்டு. சரி அவங்க வீட்டுல அந்த பெட்ல படுத்துருப்பாங்க, அந்த ஓனர் போனதுக்கு அதுல வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவான் இந்த மாதிரி அந்த லேடி பணக்கார லேடி ரொம்ப வந்து நைஸா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த வைஃப் சொல்லுவான் அவன் வந்து ரிச்சா இருக்கிறனால நைஸா நடந்துக்கிறாங்க. அந்தோனியா அப்படி நடந்துக்கிட்டாங்க. அந்தோனி செட்டிலான ஆளு, அவன் அப்படிதான் நைஸா தான் நடந்துக்குவான். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வேலைக்காரியை தூக்கிட்டு வருவாங்கல்ல, அவளை பத்தி ஒரு மாதிரி கரிசனை போடுவான் அவங்க. அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது, நமக்கு இது கிடைச்சிருக்கு. அந்தோனி அதான் சொல்லுவான், அந்தோனி ஏமாத்திருக்கு. அதான் உங்களுக்கு ஏன் அந்தோனி பிடிக்குது பொண்ணை பிடிக்குதுன்றது எனக்கு வந்து அந்த படம் பாக்குறப்ப என்னன்னா அவனோட ஸ்மெல் அவனுக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அதே மாதிரிதான் என் கதை ஓடிட்டு எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க குழந்தைகளுக்கும் எதுவுமே பண்ணல, அந்த அக்கா அவன் 2 பேருக்குமே எதுவுமே பண்ணல. ஆனா அந்த குழந்தைங்க 2 பேரும் அவங்க அப்பாவை வந்து திட்டுறது கிடையாது, அப்படி ஒரு சீனே கிடையாது. நம்ம ஊர்ல படம் எடுத்தா அப்படி ஒரு சீன் அவனை எதுவுமே இது பண்ணவே இல்லை. அவனுக்கு சரக்கு வேணும், பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கிட்டு சரக்கு வாங்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த இது ரொம்ப லிபரேஷன் எங்க கொடுக்குறாங்க. அந்த பணக்கார ஃபேமிலி ஒரு லிபரேஷன் வச்சிருப்பான். அந்த ஸ்ட்ரக்சர் தன் வைஃப் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக்சரை அவன் உருவாக்கியிருக்கான். அவங்க கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. அவங்க அதுக்கு யோசிக்கிறது நம்மளுக்கு டைமே இல்லை, நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு. ஆனா அவங்க ஒரு ஆசை இருக்கு, நம்ம அந்த மாதிரி ஆயிரணும்னு, பணக்காரங்க ஆயிரும். இந்த பேராசைட் இருந்த பேரே அந்த ஒட்டுண்ணி. அவங்க அதை ஒட்டி எப்படியாவது ஒட்டியாவது நம்ம வளர்ந்துருவோமா. கேரக்டர்ஸ் கூட ஒரே கேரக்டர்ஸ்